கிறிஸ்துவனுடைய ஜெபத்திலே அடங்கியிருக்க வேண்டியவைகள் என்ன? பிசாசையும் பிசாசுடைய மண்டலத்தையும் மேற்கொள்ள வேண்டும் என்றால் பரலோக ராஜ்யம் வந்து மேற்கொள்ள வேண்டும். அது கிறிஸ்துவனுடைய ஜெபத்தில் மாத்திரம்தான் வழி உண்டு. மற்ற யாருடைய ஜெபத்திலும் பரலோக ராஜ்யம் வந்து பின்னாடி நிற்காது உதவிக்கு. ஜெபம் பண்ணாத கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்வது ரொம்ப கடினமான ஒரு காரியம், வாழவே முடியாது. இயேசுநாதர் எப்படி ஜெபித்திருந்திருப்பார்? எதற்காக ஆண்டவர் இயேசுநாதர் கண்களை திறந்து வானத்தை அண்ணார்ந்து பார்த்து சத்தமாய் ஜெபித்தார்? யாரிடத்தில் நாம் ஜெபிக்க வேண்டும்? எதற்காக ஜெபிக்கணும்? பரலோகத்தில் பரமபிதாவா இருக்கிற இந்த மகிமையின் தேவனுக்கு பூமியிலே நாம் மனிதர்களுக்கு பிறந்தவர்களாகிய நாம் இவருக்கு எப்படி பிள்ளைகளாகி இவர் நமக்கு எப்படி பிதாக வாய்ப்பு உண்டு? பரம பிதாவுக்கு முன்பதாக எந்த அசுத்தாவிகளும் பிசாசும் நிக்க கூட திராணி இல்லை. வானத்துக்கு பூமிக்கு ஆண்டவர் யாரு? பரமபிதா. லூக்கா எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரத்தில் உங்கள் வேதத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். Please turn your Bibles to Luke's Gospel chapter 11 வசனம் 1 13 வரைக்கும் வாசிக்கிறேன். அவர் ஒரு இடத்தில் ஜெபம் பண்ணி முடித்த பின்பு அவருடைய சீஷரில் ஒருவன் அவரை நோக்கி, ஆண்டவரே, யோவான் தன் சீஷருக்கு ஜெபம் பண்ண போதித்தது போல நீரும் எங்களுக்கு போதிக்க வேண்டும் என்றான். அதற்கு அவர், நீங்கள் ஜெபம் பண்ணும்போது பரமண்டலத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை அன்றென்றும் எங்களுக்கு தாரும். எங்கள் பாவங்களை எங்களுக்கு மன்னியும், நாங்களும் எங்களிடத்தில் கடன்பட்ட எவனுக்கும் மன்னிக்கிறோமே. எங்களை சோதனைக்குட்பட பண்ணாமல் தீமை நின்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும் என்று சொல்லுங்கள் என்றார். பின்னும் அவர் அவர்களை நோக்கி, உங்களில் ஒருவன் தனக்கு சிநேகிதனாய் இருக்கிறவனிடத்தில் பாதி ராத்திரியிலே போய், சிநேகிதனே, என் சிநேகிதன் ஒருவன் வழி பிரயாணமாய் என்னிடத்தில் வந்திருக்கிறான். அவன் முன் வைக்கிறதற்கு என்னிடத்தில் ஒன்றுமில்லை. நீ 3 அப்பங்களை எனக்கு கடனாக தர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டான். வீட்டுக்குள் இருக்கிறவன் பிரதியுத்தரமாக, என்னை தொந்தரவு செய்யாதே, கதவு மூடியாயிற்று, என் பிள்ளைகள் என்னோட கூட படுத்திருக்கிறார்கள், நான் எழுந்திருந்து உனக்கு தரக்கூடாது என்று சொன்னான். பின்பு தனக்கு அவன் சிநேகிதனாய் இருக்கிறது நிமித்தம் எழுந்து அவனுக்கு கொடாவிட்டாலும் தன்னிடத்தில் அவன் வருந்தி கேட்கிறது நிமித்தமாவது எழுந்திருந்து அவனுக்கு தேவையானதை கொடுப்பான் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். மேலும் நான் உங்களுக்கு சொல்லுகிறதாவது, கேளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும், தேடுங்கள், அப்பொழுது கண்டடைவீர்கள், தட்டுங்கள், அப்பொழுது உங்களுக்கு திறக்கப்படும். ஏனென்றால் கேட்கிறவன் எவனும் பெற்றுக்கொள்கிறான், தேடுகிறவன் கண்டடைகிறான், தட்டுகிறவனுக்கு திறக்கப்படும். உங்களில் தகப்பனாய் இருக்கிற ஒருவனிடத்தில் மகன் அப்பம் கேட்டால் அவனுக்கு கல்லை கொடுப்பானாம்? மீனை கேட்டால் மீனுக்கு பதிலாய் பாம்பை கொடுப்பானாம்? அல்லது முட்டையை கேட்டால் அவனுக்கு தேலை கொடுப்பானாம்? பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரமபிதாவானவர் தம்மிடத்தில் வேண்டிக் கொள்கிறவர்களுக்கு பரிசுத்த ஆவியை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா என்றார். கிறிஸ்தவருடைய ஜெபம் மாத்திரம்தான் கேட்கப்படும் என்பதை போன வாரத்திலே தொடங்கினேன். Only Christian prayer is hearable, perceivable, palpable. கிறிஸ்தவருடைய ஜெபம் மாத்திரம்தான் பரலோகத்திலே கேட்கப்படும். அப்ப மற்ற ஜெபங்கள் கேட்கப்படாதா என்பதனை கேள்விக்கு இந்த சத்தியத்திற்குள்ளாக நாம் போகும் பொழுது உங்களுக்கே அது விவரமாய் புரியும். கிறிஸ்தவனுடைய ஜெபம் மாத்திரம் தான் கேட்கப்படும். கிறிஸ்தவனுடைய ஜெபம் மாத்திரம் தான் தனித்தன்மை வாழ்ந்தது. கிறிஸ்தவனுடைய ஜெபம் மாத்திரம் தான் பரலோகத்தில் பிரவேசிக்கத்தக்கதாக தகுதி உள்ளது. கிறிஸ்துவனுடைய ஜெபம் அல்லாமல் மற்ற எந்த ஜெபம் ஜெபித்தாலும் எல்லா இடத்திலும் நிறைவாயிருக்கிற வானத்தின் பூமியை படைத்த சர்வ வல்லமை உள்ள சிருஷ்டிகர்த்தர் கேட்டாலும் கிறிஸ்துவனுடைய ஜெபம் போல கேட்க வாய்ப்பில்லை. கிறிஸ்துவனுடைய ஜெபம் தனித்தன்மை வாய்ந்தது. அதை இன்னிலிருந்து உங்களுக்கு இன்னும் ஆழமாக கர்த்தருடைய ஆவியோட உதவினாலே புரிய வைக்க பிரயாசப்படுவேன். கடந்த 7 வாரங்களாக லூக்கா சுவிசேஷத்தை முன்வைத்து லூக்காக்கு வெளிப்பட்ட ஜெபத்தை குறித்து பார்த்து வருகிறோம். அதுல முதல் 5 வாரங்களிலே பரிசேயருடைய ஜெபம், தேவனற்ற ஜெபம் என்பதையும், 2 வாரத்துக்கு முந்தி யோவானுடைய சீஷருடைய ஜெபம் கிறிஸ்து இல்லாத ஜெபம் என்பதையும் பார்த்து முடித்தோம். போன வாரத்திலே பார்த்த காரியம், கிறிஸ்தவனுடைய ஜெபத்திலே முதலாவது கிறிஸ்து இருக்கிறார். பரிசேயருடைய ஜெபத்திலே தேவனும் இல்லை என தேவனுக்கு அடுத்த அறிவும் இல்லை. யோவானுடைய சீஷருடைய, முக்கியமாக யோவானுடைய சீஷருடைய ஜெபத்திலே மணவாளனாகிய கிறிஸ்துவே இல்லை. ஆனா கிறிஸ்துவருடைய ஜெபத்திலே முதலாவது கிறிஸ்து இருக்கிறார்.
கிறிஸ்தவர்கள் தங்களுடைய ஜெபத்தை தொடங்குவதற்கு முந்தி கிறிஸ்துவுடைய முதல் பூமிக்கு வந்த முதல் வருகை நேரிட்டது. ஆகையால் தான் மணவாளன் என்பதான சத்தியத்தை போன வாரத்தில் முன்வைத்து நாம் பார்த்து முடித்தோம். மறுபடியும் அதை தொட எனக்கு நேரமில்லை. இன்றைக்கு நாம் தொடர்ந்து பார்க்க போறது the fundamental elements in Christian prayer. கிறிஸ்தவருடைய ஜெபத்திலே அடிப்படையாக இருக்க வேண்டிய சில மூல அம்சங்கள் உங்கள் மத்தியில் இன்றைக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். கிறிஸ்தவருடைய ஜெபத்திலே அடங்கியிருக்க வேண்டியவைகள் என்ன? போன வாரத்திலே மணவாளனாகிய இயேசுநாதருடைய முதல் வருகையிலே அவர் பாவ மன்னிப்பையும், அவர் பரிசுத்தமுள்ள ஆவியானவரையும், அவர் தேவனுடைய ராஜ்யத்தையும் கொண்டு வந்து முடித்து மணவாட்டியை விட்டு போன சம்பவத்தை நாம் பார்த்து முடித்தோம். இப்பொழுது மணவாட்டிக்குள்ளாக இருக்கிற திருச்சபை அல்லது ஒரு விசுவாசியும் தேவனுடைய ராஜ்யத்தையும் பரிசுத்தமுள்ள ஆவியானவரையும் பாவ மன்னிப்பு உடையவர்களாய் மணவாளுடைய நாமத்தினாலே ஜெபம் பண்ணலாம். அந்த ஜெபம் தான் பரலோகத்தில் போய் சேரும். கிறிஸ்துவன் செய்கிற ஜெபத்திற்கு மாத்திரம்தான் பரலோகமே பின்னாடி வந்து நிற்கும். கிறிஸ்தவன் அல்லாத ஏறிடுகிற ஜெபம் அந்தகாரத்தை மேற்கொள்ள வாய்ப்பில்லை. பிசாசையும் பிசாசுடைய மண்டலத்தையும் மேற்கொள்ள வேண்டும் என்றால் பரலோக ராஜ்யம் வந்து மேற்கொள்ள வேண்டும். அது கிறிஸ்தவனுடைய ஜெபத்தில் மாத்திரம்தான் வழி உண்டு. மற்ற யாருடைய ஜெபத்திலும் பரலோக ராஜ்யம் வந்து பின்னாடி நிற்காது உதவிக்கு. ஆகையால் தான் ஜெபத்தை கிறிஸ்தவர்கள் அலட்சியப்படுத்தக்கூடாது. ஜெபத்தை கிறிஸ்தவர்கள் மட்டமாக எண்ணக்கூடாது. ஜெபத்தை கிறிஸ்தவர்கள் ஏனோதானமாக தங்களுக்கு எப்படிலாம் தோணுதோ அப்படி பண்ணக்கூடாது. ஆரம்பத்திலே சிறு பிள்ளைகளாய் நாம் கர்த்தர் ராஜ்யத்துக்குள்ளாக வரும் பொழுது ஒருவர் அறியாமல் ஜெபித்திருந்திருக்கலாம். ஆனால் ஜெபத்திலே நாம் வளர வேண்டும் என்று நம்முடைய ஆண்டவராகிய இயேசுநாதர் விரும்புகிறார். வேத வாக்கியம் அதை கட்டளையாகவும் நமக்கு கட்டளையிட்டிருக்கிறது. ஆகையால் தான் ஜெபத்து குறித்து நாம் கொஞ்சம் கொஞ்சமாக சத்தியத்தை அறிந்து நம்முடைய ஜெபத்திலே வளர வேண்டியதாக இருக்கிறது. ஜெபம் பண்ணாத கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்வது ரொம்ப கடினமான ஒரு காரியம். வாழவே முடியாது. கிறிஸ்தவன் என்றாலே அவன் வாழ்க்கை முழுக்க எப்படி சுவாசித்து இந்த பூமியில வாழ்கிறானோ அதே போல ஜெபத்தில் வாழ்கிறவன் தான் கிறிஸ்தவன். ஜெபத்தில் அடியிருக்க வேண்டிய காரியங்கள் என்ன என்பதை 11ஆம் அதிகார வசனம் 1-2 நான் உங்களுக்கு எடுத்து சொல்ல விரும்புகிறேன். இன்னொரு விஷயம் வாசிக்கிறேன். 11ஆம் அதிகார வசனம் 1-2. அவர் ஒரு இடத்தில் ஜெபம் பண்ணி முடித்த பின்பு அவருடைய சீஷரில் ஒருவன் அவரை நோக்கி, ஆண்டவரே, யோவான் தன் சீஷருக்கு ஜெபம் பண்ண போதித்தது போல நீரும் எங்களுக்கு போதிக்க வேண்டும் என்றான். யார் இந்த இடத்துல இயேசுநாதர்ட்ட வந்து கேட்டாங்கன்னு தெரியல. பொதுவாக பேதுரு தான் சீஷர்களுக்காக முந்தி கொண்டு எது வேணும் என்றாலும் கர்த்தராகிய இயேசுநாதரிடத்திலே கேட்பார். இந்த இடத்துல பேதுரு பேசினாரா அல்லது மற்ற சீஷர்கள் பேசினார்களா தெரியல. ஆனா யாரோ ஒரு சீஷன் இயேசுநாதர் பண்ற ஜெபத்தை நன்றாய் கேட்டு எங்களுக்கும் அதே போல கற்றுக் கொடுங்கள் என்று இயேசுநாதரத்தை கேட்கிறாரு. இயேசுநாதர் ஜெபத்து குறித்து வசனம் 2 சொல்ல ஆரம்பிக்கிறார். அதை தொடங்குவதற்கு முந்தி இயேசுநாதர் எப்படி ஜெபித்திருந்திருப்பார்? இயேசுநாதர் ஜெபத்தை விசுவாசிகளுக்கு கற்றுக் கொடுக்கிறார். இந்த இடத்துல அவருடைய சீஷர்களுக்கு அந்த ஜெபம் அவருக்கு பொருந்தாது என்பதை நீங்கள் நானும் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த இடத்துல இயேசுநாதர் ஏறிடுகிற ஜெபம் அவருக்கு பொருந்தாது. காரணம் என்னவென்றால் வசனம் 4, எங்கள் பாவங்களை எங்களுக்கு மன்னியும் என்று இயேசுநாதர் ஜெபிக்க வாய்ப்பில்லை. புரியுதா? அவர் பரிசுத்தமுள்ள கன்னிக வீட்டில் பிறந்த நித்திய குமாரர். அவர் பாவமற்றவர். ஆகையால் எங்களுடைய பாவங்களை மன்னியுங்கள் என்று அவரால் இந்த ஜெபத்தை ஏறெடுக்க முடியாது. ஆகையால் இங்க சொல்லப்படுற இந்த ஒரு ஜெபம் அவருக்கு அடுத்த ஜெபம் அல்ல, நமக்கு அடுத்த ஜெபமா இருக்கிறது. ஆகிலும் இயேசுநாதர் எப்படி ஜெபித்திருந்திருப்பார், என்ன வகை ஜெபித்திருந்திருப்பார் என்பதனை கேள்விக்கு நீங்க யோவான் சுவிசேஷம் 17ஆம் அதிகாரத்தில் பிரதான ஆசிரியர் ஜெபமாக அவர் எடுத்ததை நீங்கள் பார்த்து கற்றுக்கொள்ளலாம். இப்பொழுது அங்கெல்லாம் எனக்கு போக நேரமில்லை. ஆனால் எப்படி ஜெபித்திருந்திருக்கலாம் என்பதை மாத்திரம் அவருடைய போஸ்டர், அவர் சரீர விதத்தில் எப்படி ஜெபித்திருந்திருப்பார் என்பதை சொல்லி அதில் அடங்கியிருக்கிற ஒரே ஒரு ரகசியத்தை உங்களுக்கு நான் வெளிப்படுத்த விரும்புகிறேன். ஆண்டவர் இயேசுநாதர் நம்மை போல கண்களை மூடி ஜெபிக்கவில்லை. ஆண்டவர் இயேசுநாதர் நம்மை போல தலை குனிந்தும் ஜெபிக்கவில்லை. ஒருவேளை கல்வாரிசிலுள்ள ஜெபிக்கும் பொழுது அப்படி ஜெபித்திருந்திருக்கலாம். கெத்செமனே தோட்டத்தில் ஜெபிக்கும் பொழுது அப்படி ஜெபித்திருந்திருக்கலாம். அவர் கெத்செமனே தோட்டத்திற்கு போவதற்கு முந்தி ஜெபித்த ஜெபம் எப்படி இருந்திருக்கும் என்று சில இடங்களில் அவர் ஜெபித்த சம்பவங்களை பார்க்கும் பொழுது வெளிரங்கமாகிறது. கர்த்தராகிய இயேசுநாதர் வானத்தை அண்ணார்ந்து பார்த்து கண்களை திறந்து சத்தமாய் ஜெபித்தார். அவர் பண்ண ஜெபம் கூட இருக்கிற சீஷர்களுடைய காதுல போய் விழுந்திருக்கிறது. எதற்காக ஆண்டவராகிய இயேசுநாதர் கண்களை திறந்து வானத்தை அண்ணார்ந்து பார்த்து சத்தமாய் ஜெபித்தார் என்பதனை கேள்விக்கு பதில் ரொம்ப ஆச்சரியமாக இது நேற்று தியானிக்கும் பொழுது அடியனுக்கு வந்த ஒரு சின்ன ஒரு ஆலோசனை தான் உங்கள்கிட்ட பகிர்ந்து கொள்கிறேன்.
எதற்காக இயேசுநாதர் வானத்தை அன்னார்ந்து பார்த்து ஜெபித்திருந்திருக்க வேண்டும்? நாம் பொதுவாக வானத்தை அன்னார்ந்து பார்த்து ஜெபிப்பது கிடையாது கிறிஸ்தவர்களாகிய நாம். ஆனால் ஆண்டவர் இயேசுநாதர் வானத்தை அன்னார்ந்து பார்த்து ஜெபித்தார். ஏன் அப்படி ஜெபித்திருந்திருக்க வேண்டும் என்பதை நான் கேள்வியை எனக்குள்ளாக கேட்டுக்கொண்டு வசனத்தை கொஞ்சம் நோண்டி பார்க்கும் பொழுது அதே போல ஒருவர் ஜெபிச்சாரு, வானத்தை அன்னார்ந்து பார். அது வேற யாரும் அல்ல, அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 7ஆம் அதிகாரத்தில் ஸ்தேஃபான் என்பதான கர்த்தருடைய சீஷர். அவர் வானத்தை அன்னார்ந்து பார்த்து கடைசியாக அந்த வானத்தை அன்னார்ந்து பார்த்தா ஜெபித்து தன்னுடைய ஜீவனை விட்டார். அவர் வானத்தை அன்னார்ந்து பார்க்கும் பொழுது வானம் தெரிந்திருக்கிறது, உன்னதமானவருடைய வலது பாகத்தில் மனுஷகுமாரன் நிற்கிறதையும் கண்டதாக சொல்றாரு. அப்ப மையாகவே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வானத்தை அன்னார்ந்து பார்க்கும் பொழுது வானம் திறக்கப்பட்டிருக்கிறதையும் பிதாவுடைய மகிமையான சிங்காசனத்தை கண்டுதான் அவர் ஜெபம் பண்ணிருக்க வேண்டும் என்று அந்த ஒரு வேத பகுதியை முன்வைத்து எனக்கு ஒரு சின்ன தோற்றம் உண்டானது. நமக்கு வானம் கண்ணை திறந்து நீங்கள் வானத்தை பார்த்தால் வானம் திறந்து கர்த்தருடைய மகிமையான சீனால் நம்மளை பார்க்க முடியாது. இப்போ ஆகையால் தான் நம் கண்களை மூடி ஜெபிக்க வேண்டியதா இருக்கிறது. ஆனால் இயேசுநாதர் கண்களை திறந்து ஜெபம் பண்ணும் பொழுது மெய்யாகவே வானம் திறக்கப்பட்டு பிதாவை முகமுகமாய் தரிசித்து ஜெபித்தார். ஏனென்றால் அவர் பரிசுத்தமுள்ள கர்த்தர், பரிசுத்தமுள்ள பரிபூர்ணமான மனுஷகுமாரன். அவர் பாவமற்றவருக்கு மாத்திரம்தான் வானம் திறக்கப்பட்டு பரிசுத்தமுள்ள கர்த்தருடைய மகிமையான சிங்காசனத்தை பார்க்க தரிசிக்க வாய்ப்புண்டு. அது மாத்திரமில்லாமல் இயேசுநாதர் ஜெபித்த உடனே ஸ்பான்டேனியஸா உடனே அவருக்கு பதில் கிடைத்தது. பரலோகத்திலிருந்து சில சம்பவங்களும் பார்க்கிறோம். இவருடைய நேசகுமாரன், இவரில் நான் பிரியமா இருக்கிறேன் என்று அவர் ஜெபித்து ஞானஸ்நானம் எடுக்கும் பொழுது வந்த சம்பவம் 12ஆம் அதிகாரம் 7ஆம் சுவிசேஷத்தில் கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்திக் கொள் என்று சொல்லும்போது வானத்திலிருந்து சொன்னாரு, நான் மகிமைப்படுத்திக் கொள்கிறேன் என்று இருக்கிற ஜனங்கள் எல்லாம் அதை கண்டு, யூதர்களாக கண்டு, இது இடிமுழக்கம் அல்லது யாரோ தூதனை விட்டு பேசுறதாக அவர்கள் எண்ணிக்கொண்டார்கள். ஏனென்றால் அவர் வானத்தை அன்னார்ந்து பார்க்கும் பொழுது ஆண்டவராகிய இயேசுநாதருக்கு வானம் திறக்கப்பட்டு பிதாவுடைய சிங்காசனத்தை கண்டு முகமுகமாய் அவர் ஜெபித்திருந்தார். நம்மால் அப்படி பார்க்க முடியாத பட்சத்தை தான் 6ஆம் அதிகாரத்தில் இயேசுநாதர் சொன்ன வார்த்தை, நீ உன் அந்தரங்கத்தில் இருக்கிற பிதாவினிடத்திலே அந்தரங்கத்தில் போயிட்டு கதவை அடைத்து கொண்டு ஜெபம் பண்ணு என்று சொன்னார். இயேசுநாதருடைய ஜெபத்தை அவர் சத்தமா பண்றதையும் அவருடைய ஒட்டுமொத்தம் ஜெபத்துடைய முறைமையை கண்டு சீஷர்கள் ஒருவன் வாஞ்சியோடு கூட வந்து எங்களுக்கும் ஜெபத்தை கற்றுக்கொடும். யோவானும் தன்னுடைய சீஷர்களுக்கு ஜெபத்தை போதித்து இருக்கிறார். அந்த சத்தியத்தை 2 வாரத்துக்கு முந்தி நாம் பார்த்து முடித்தோம். யோவான் எப்படி ஜெபித்திருந்திருக்கலாம், அவருடைய சீஷர்கள் எப்படி ஜெபித்திருந்திருக்கலாம், அந்த ஜெபத்தில் இருக்கிற குறைகள் என்ன என்பதை பார்த்து முடித்த காரியம். அந்த கேள்வி கேட்ட உடனே இயேசுநாதர் ரொம்ப சந்தோஷமாக ஜெபத்தை குறித்து போதிக்கிறார். இதே ஜெபம் நீங்கள் கர்த்தரிடத்தில் கேட்டதே ஆனால் அவர் இப்படிதான் போதிப்பார். ஆகையால் இந்த சொல்ல போற சத்தியம் அப்போ இருந்த சீஷர்கள் மாத்திரமல்ல, இப்ப இருக்கிற நமக்கும் தான். ஆகையால் கொஞ்சம் ஆழமாக கவனிக்க வேண்டும். வசனம் 1-2. அவர் ஒரு இடத்தில் ஜெபம் பண்ணி முடித்த பின்பு அவருடைய சீஷரில் ஒருவன் அவரை நோக்கி, ஆண்டவரே, யோவான் தன் சீஷருக்கு ஜெபம் பண்ண போதித்தது போல நீரும் எங்களுக்கு போதிக்க வேண்டும் என்றான். வசனம் 2. அதற்கு அவர், நீங்கள் ஜெபம் பண்ணும்போது, ப்ராசையுக்குமாய் என்பதன வார்த்தையுடைய அர்த்தம் ஜெபம் பண்ணும்போது, இயேசுநாதர் பணிந்தும் ஜெபம் பண்ணும் பொழுது, ப்ராசையுக்குமாய் என்பதன வார்த்தைக்கு அர்த்தம் வந்து ப்ராஸ் என்பதன வார்த்தைக்கு வந்து ஃபார்வர்டு, டுவர்டு, ஒருவருக்கு முந்தி. யூகமாய் என்பதன வார்த்தைக்கு அர்த்தம் வந்து விஷ், டிசைர், விருப்பம். கர்த்தருக்கு முன்பதாக நம்முடைய விருப்பங்களை கொண்டு போவது என்பதன் அர்த்தம் அது ப்ராசையுக்குமாய் என்பதன கிரேக்க வார்த்தைக்கு. ஜெபம் பண்ணும் பொழுது அல்லது உங்களுடைய விருப்பங்களை கர்த்தருடைய சமூகத்தை, தேவனுடைய சமூகத்தை நீங்கள் கொண்டு வரும் பொழுது முதலாவது வார்த்தை என்ன? அதற்கு அவர் நீங்கள் ஜெபம் பண்ணும்போது, பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, ஹல்லேலூயா. முதல் வார்த்தை ஜெபத்தில இயேசுநாதர் துவக்குவது பிதாவே, பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே. இந்த மாதிரி யாருமே ஜெபத்தை தொடங்கி நாம் பழைய ஏற்பாட்டிலும் புதிய ஏற்பாட்டிலும் அந்த அளவுக்கு ஆழமா பார்ப்பது கிடையாது. வானத்தையும் பூமியும் படைத்த வேதாமத்தின் தேவனை குறித்து பிதா என்று சொல்லப்பட்டிருக்கிறதா? பழைய ஏற்பாடெல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது. மனுஷனையும் மனுகுலத்தையும் அவர் உண்டாக்கினபடியால் அவர் அந்த பிதாஸ்தானத்தில் இருக்கிறார். இஸ்ரவேலுக்கு அவர் பிதாவாக இருக்கிறாரா? ஆம், அவர் இஸ்ரவேல் என்பதான ஒரு தேசத்தை உருவாக்கினபடியால் ஒரு பிதாவா இருக்கிறார். ஆனால் புதிய ஏற்பாட்டில் கிறிஸ்தவர்கள் பிதா என்று வேதாமத்தின் தேவனை கூப்பிடுவது ரொம்ப வித்தியாசம் உள்ளது. யாருமே இவரை பிதா என்று சொல்லி வேண்டிக் கொண்டதாக சம்பவம் இதுக்கு முன்னாடி எங்கேயுமே நாம் பார்ப்பது கிடையாது. உதாரணத்துக்கு லூக்கா எழுதின சுவிசேஷத்திலே சக்காரியா பண்ண ஜெபம்
எங்கள் கர்த்தராகிய தேவனே, இஸ்ரவேலின் தேவனே என்று சொல்லிதான் ஜெபிக்கிறார். எலிசபெத் கர்ப்பவதியான சம்பவத்து குறித்தும் கர்த்தர் என்று சொல்லிதான் வேண்டிக் கொள்கிறார். தாய் கர்த்தரை புகழும் பொழுதும் கர்த்தர் என்று சொல்லிதான் புகழ்றாங்க. 1 அதிகாரத்தில் சிமியோன், வயது சென்ற சிமியோன் கர்த்தர் என்று சொல்லிதான், ஆண்டவர் என்று சொல்லிதான் அவரும் வேண்டிக் கொள்கிறார். இப்படி 1 அதிகாரத்தை நீங்கள் பார்க்கும் பொழுது இவர்கள் பழைய ஏற்பாடு பரிசுத்தவான்களை சேர்க்கப்படுகிற ஆட்கள். இவர்களுடைய ஜெபம் ஆண்டவர், கர்த்தர், பரிசுத்தர், இஸ்ரவேலின் தேவன், உன்னதமானவர், சேனைகளின் கர்த்தர் என்று சொல்லித்தான் ஜெபத்தை தொடங்குவார்களே தவிர யாருமே பிதா என்று என்பதான பெயரை சொல்லி தொடங்கவில்லை. யார் இவரு? உங்களுடைய ஜெபத்திலும் என்னுடைய ஜெபத்திலும் நாம் மெய்யான கிறிஸ்தவர்களா இருந்தால் நம்முடைய ஜெபத்திலே முதலாவது இருக்க வேண்டியது இந்த ஒரே ஒரு முதல் பேர் தான். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதா. என் பிதால எங்கள் பிதா. அதை கீழே போகும்போது பார்க்கலாம். முதலாவது கேள்வி, who are we praying to? யாரிடத்தில் நாம் ஜெபிக்க வேண்டும்? பரிசுத்தமுள்ள ஆவியானவர் இடத்திலா, இயேசுநாதர் இடத்திலா, அல்லது வேற யாராவது இடத்துல ஜெபம் பண்ண வேண்டுமா? who are we praying to? ரெண்டாவது, what are we praying for? எதற்காக ஜெபிக்கணும்? அது கீழே வருங்காலங்களில் தான் பார்க்க வேண்டும். யார் இந்த பிதா? who is he? இவரை பிதா என்று சொல்ல வேண்டும் என்றால் இவருக்கு பிள்ளைகள் இருக்கிறாங்களா? யார் இந்த பிதா? அல்லது இந்த பிதா என்பதன் வார்த்தைக்கு என்ன அர்த்தம்? இவர் யார் என்று தெரியாமலே இவற்றை ஜெபிக்கிறோமா? இந்த அற்புதமான நபரை குறித்து இன்றைக்கு நான் கொஞ்சமாக உங்களுக்கு திறந்து காட்ட விரும்புகிறேன். பிதா என்று இயேசுநாதர் சொல்லும்போது அட்லீஸ்ட் சீஷர்களுக்காவது தெரிஞ்சிருக்குமா? பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே என்று நீங்கள் சொல்லுங்கள் என்று இயேசுநாதர் இந்த ஜெபத்தை தொடங்கும் பொழுதே முதல் பெயரை வச்சு பிதா என்று சொல்லும் பொழுது சீஷர்களுக்காவது அந்த நாலேஜ் இருந்திருக்குமா? பிதானா யாருன்ட்டு? இவர் யாரோ பிதான்றாரு, புதுசா இருக்குது. இயேசுநாதர் எப்படி ஜெபம் பண்ண வேண்டும் என்று சொல்லும் பொழுது எந்த இடத்துல போய் ஜெபிக்கணும்னு ஃபர்ஸ்ட் சொல்லல. நீங்க போய் தேவாலயத்தை போய் ஜெபிங்கள் சொல்லல. இந்த இடத்துல உங்க வீட்டுல போய் ஜெபிங்க என்று சொல்லல. குடும்பமா ஜெபிங்கன்னு சொல்லல. திருமணமான தம்பதிமார்கள் ஹஸ்பண்ட் ஒய்ஃபா ஜெபிங்கன்னு சொல்லல. எந்த இடத்துல போய் ஜெபிக்கணும்னு சொல்லல. எப்படி ஜெபிக்கணும்னு சொல்லல. கரங்களை மூடி ஜெபிங்க, முழங்கால் போட்டு ஜெபிங்க, நின்னு ஜெபிங்க, கரங்களை உயர்த்தி ஜெபிங்க. அப்படி சரீரத்துடைய பாஸ்டரிட்டி, சரீரத்துடைய அவயவங்களை எப்படி பயன்படுத்தி ஜெபிக்கணும்னு இயேசுநாதர் சொல்லவில்லை. எந்த இடத்துல ஜெபிக்கணும் அல்லது எப்படி ஜெபிக்க வேண்டும் என்று இயேசுநாதர் சொல்லாமல் யார் இடத்துல ஜெபிக்கணும்ன்றத பத்தி பேசுறாரு. யார் இந்த பிதா? இந்த பிதா என்று வசனம் 2ல சொல்லப்பட்டது. மறுபடியும் அதே இயேசுநாதர் வசனம் 13 இவருக்கு இன்னொரு பேரை சொல்றாரு இல்லையா? 13, பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரம பிதாவானவர் தம்மிடத்தில் வேண்டிக் கொள்கிறவர்களுக்கு. பரமண்டலங்கள் இருக்கிற பிதா இங்கிலீஷ்ல உங்களுக்கு அது இருக்காது 11:2, ஆனா இங்கிலீஷ்ல உங்களுக்கு 11:13 வந்திருக்கும். இவர் எந்த பிதாவானவர்? பரமண்டலங்களில் இருக்கிற பிதா, பரம பிதாவானவர். எதற்காக இவர் பூமிக்கு பிதா இல்லையா? அப்போ எதற்காக இவரை பரமண்டலங்களில் இருக்கிற பரமபிதா என்பதான வார்த்தை சொல்லப்பட்டது இவருக்கு? என்றால் பூமியில் நமக்கு ஏற்கனவே பிதாக்கள் இருக்கிறார்கள். வசனம் 11, உங்களில் தகப்பனா இருக்கிற ஒருவனிடத்தில் மகன் அப்பம் கேட்டால், அப்போ நமக்கு பூமியில பிதாக்கள் இருக்கிறார்களா? ஆனா இவரை பத்தி பேசும் பொழுது வானத்திற்கும் பூமிக்கும் பிதா என்பதான வார்த்தையை சொல்லாமல் பரமபிதா என்று சொல்லப்பட்டது. ஏன்னா பூமியில ஆல்ரெடி நமக்கு மாம்சீகமான பிதாக்கள் இருக்கிறார்கள், இந்த சரீரத்தை பெற்றெடுத்த பிதாக்கள் இருக்கிறார்கள். அதனால பிள்ளைகளே, உங்களுக்கும் வயசாகும் பொழுது நீங்கள் உங்க பிதாக்கள் போலதான் இருப்பீர்கள் என்று நீங்கள் இப்பொழுதே புரிந்து கொள்ள வேண்டும். அப்பா அம்மா எப்படிங்கன்னு தெரிஞ்சுக்கணும்னாக்கா இந்த பரம பிதாவை கவனிக்கணும். இந்த பரம பிதாவை பார்க்கும்போது தான் நம்ம வீட்டில் இருக்கிற அப்பா அம்மாலாம் கொஞ்சம் சரியாவாங்க. பூமியில யார் இருக்கிறது? ஏற்கனவே பூமியில பிதாக்கள் இருக்கிறார்கள், அப்பா அம்மார்கள் இருக்கிறார்கள். ஆனால் இவருக்கு பூமியின் பிதா என்று சொல்லாமல், இப்பிரபஞ்சத்தின் பிதா என்று சொல்லாமல் இவருக்கு கொடுக்கப்பட்ட பெயர் பரமபிதா, ஹெவன்லி ஃபாதர். இந்த பரமபிதாவுக்கு பூமியில நம்முடைய பிதாக்களுக்கு பிறந்த நாம் எப்படி பிள்ளைகளாக வாய்ப்பு உண்டு? பரலோகத்தில் பரமபிதாவா இருக்கிற இந்த மகிமையின் தேவனுக்கு
பூமியிலே நாம் மனிதர்களுக்கு பிறந்தவர்களாகிய நாம் இவருக்கு எப்படி பிள்ளைகளாகி இவர் நமக்கு எப்படி பிதாக வாய்ப்பு உண்டு? இன்றைக்கு இதேதான் துவக்க விரும்புகிறேன். எல்லாரும் ஜெபம் பண்ணும்போது ஏசப்பா ஏசப்பா நீங்க ஜெபம் பண்றீங்க, ரொம்ப நல்ல விஷயம். அது ஆரம்பம்தான். ஆனா நீங்க ஏசப்பாட்ட போனீங்கன்னாக்கா ஏசப்பா இன்னொரு அப்பாவை காட்டிக்கிறாரு. அவருக்கு பேரு பரமபிதா, பரலோக பிதா. அப்போஸ்தலர்கள் யாருமே ஏசப்பான்னு சொல்லி ஜெபம் பண்ணியது கிடையாது. ஜெபத்தை அதான் கத்துக்கணும்ன்ற ஜெபம் மாறணும். ஜெபம் பண்ணும் பொழுது ஏசப்பான்ட்டு அல்ல, இயேசுநாதருடைய புனிதமான நாமத்தினாலே பரமபிதாவே, இயேசுநாதருடைய பிதாவே என்று அவர்கிட்ட போகணும். இது என்னுடையதா? நீங்க உங்களை பைபிளுக்கு தானே. யார் இந்த ஜெபத்தை உங்களுக்கு கற்றுக் கொடுத்தது? நீங்க யார் ஏசப்பான்னு சொல்லி ஜெபிக்கிறீங்களோ அந்த மகா கர்த்தர் தான் உங்களுக்கு இந்த ஒரு சத்தியத்தை போதித்து இருக்கிறார். ஜெபத்தை கத்துக்கொடுன்னு சொல்லும் பொழுது ஏசப்பான்னு ஜெபம் பண்ணி சொல்லி கொடுத்தார் அவரு. பிதாவே பிதாவே. அப்ப ஏசப்பான்னு ஜெபம் பண்றது தப்பா? ஏசப்பான்ட்டு வேதத்துல யாருன்னா ஜெபம் பண்ணிருக்கிறாங்களா? புதிய ஏற்பாடுல இயேசுநாதர் ஜெபித்து இருந்திருக்கிறார்கள். குஷ்டரோகிகள் ஜெபித்தார்கள், அப்போஸ்தலர்கள் ஜெபித்தார்கள், எல்லோரும் ஜெபித்தார்கள் புதிய ஏற்பாடுல இயேசுநாதர் இடத்திலே. ஆனால் அப்பா என்று சொல்லி ஜெபித்தார்களா? அப்படி ஜெபித்தால் அது விசுவாசியுடைய புதுசா கிறிஸ்துவுக்குள்ளாக பிறந்த குழந்தை அப்படிதான் கூப்பிடும். ஆனா நீங்க குழந்தை ஸ்தானத்துல இருக்கக்கூடாது. நான் எப்படி ஜெபிக்கிறேன் தெரியுமா? நான் மணிக்கணக்காக உட்காந்து ஜெபிக்கிறேன். என்னன்னு ஜெபிக்கிற? ஏசப்பா. அப்பவே புரிஞ்சுக்கணும் ஜெபமே தெரியல உனக்கு ஒன்றுன்ட்டு. உனக்கு ஒன்றும் ஜெப வளர்ச்சி வரல. ஏன் அப்படி சொல்றீங்க? நீ சொல்ற அதே ஏசப்பா தான் இங்க யார சொல்லியிருக்கிறாரு? இன்னொருத்தர் சொல்லிக்கிறாரு பிதான்ட்டு. என் நாமத்தியால் என்னை கேளுன்னு சொல்லியிருக்கிறாரு. என் நாமத்தியால் பிதாவை கேளுன்னு சொல்லியிருக்கிறாரு. ஆனால் ஏசப்பான் என்னை நோக்கி கூப்பிட்டு அப்படி ஜெபம் பண்ணு என்று கர்த்தர் எங்கேயுமே சொல்லவில்லை. அதனால அப்படி ஜெபம் பண்ண தவறு என்று நான் சொல்லவில்லை. அது புதுசாய் ரட்சிக்கப்பட்ட புது பிறப்பா இருக்கிற விசுவாசிகள், குழந்தைய கர்த்தருக்குள்ள குழந்தைய இருக்கிற விசுவாசிகள் அப்படி கூடுவாங்க. வீட்டில் ஒரு மூத்த அண்ணா இருந்தாக்கா அந்த மூத்த அண்ணாவுடைய அதே வீட்டில் கடைசியா பிறந்த குழந்தை அப்பான்னு கூப்பிட்டா தப்பு கிடையாது. ஏன்னா மூத்த அண்ணா தான் பழைய ஏற்பாட்டிலையும் அப்பா ஸ்தானத்துல வர்றது. இந்த இயேசுநாதர் யாரு? நம்முடைய மூத்த சகோதரர். ஆனா அவரை பார்க்கும்போது நம்ம பரம பிதாவாகிய அப்பா போலதான் இருப்பாரு. அதனால அவர் அப்பான்னு கூப்பிடுறது தவறு கிடையாது. அது புதுசா இருக்கும் பொழுதுதான். ஏன்னா அவரை பார்க்க முடியாத பட்சத்தை இவரை பார்க்க முடியாது. என்னை கண்டவன் பிதாவை கண்டான்னு சொன்னார் இல்லையா? ஆனால் இவர் எப்படி ஜெபிக்கணும்னு சொல்லி கொடுத்தார் என்பதை பிடித்துக் கொள்ள வேண்டும். 10ஆம் அதிகாரம் இங்கிருந்து உங்களுக்கு தொடங்க விரும்புகிறேன். Who are we praying to? Heavenly Father. யாரிடத்தில் நாம் ஜெபிக்கிறோம்? பரமபிதாவினிடத்தில் ஜெபிக்கிறோம். இந்த பரமபிதாவுக்கும் நமக்கும் உறவு எப்படி உண்டானது? எப்படி நாம் இவரை பிதா என்று கூப்பிடலாம்? அல்லது அவர் நம்ம எப்படி பிள்ளைகளாக ஏற்றுக்கொள்ள முடியும்? அவர் பரமண்டலத்தில் இருக்கிறார், நாமளோ பூமியில் இருக்கிறோம். ஏற்கனவே நமக்கு பூமியிலே அப்பாமார்கள் இருக்கிறார்கள். அவர்களும் அழிந்து போகிறார்கள், நாமளும் அழிந்து போகிறோம். ஆனா இந்த பரமபிதா பரலோகத்தில் இருக்கிறார். இவருக்கு நமக்கு எப்படி உறவு கனெக்ட் ஆக வாய்ப்பு உண்டு? இந்த சத்தியம் உங்களுக்கு புரிந்து கொண்டால்தான் உங்க ஜெபம் எந்த அளவுக்கு கிறிஸ்துவுடைய ஜெபம் தனித்தன்மை வாய்ந்தது, பதில் கிடைக்கிறதா இருக்கிறது, பரலோகத்தில் கேட்கப்படியதா இருக்கிறது என்பது உங்களுக்கு புரியும். இந்த சத்தியம் உங்களுக்கு புரியாவிட்டால் உங்க ஜெபம் உங்களுக்கே சந்தேகமா இருக்கும். ஜெபத்து குறித்து வேதம் என்ன சொல்லுது என்பதை நன்றாக கவனி. 10ஆம் அதிகாரம் வசனம் 21, 22 வாசிக்கிறேன். அந்த வேளையில் இயேசு ஆவியிலே களி கூர்ந்து பிதாவே. யார் கூப்பிடுறது? இயேசுநாதர் கூப்பிடுறாரு. அந்த வேளையில் இயேசு ஆவியிலே களி கூர்ந்து பிதாவே, வானத்துக்கும் பூமிக்கும் ஆண்டவரே, இவைகளை நீர் ஞானிகளுக்கும் கல்விமான்களுக்கும் மறைத்து பாலகருக்கு வெளிப்படுத்தினபடியால் உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன். ஆம் பிதாவே, இப்படி செய்வது உம்முடைய திருவுள்ளத்துக்கு பிரியமா இருந்தது. 22 சகலமும் என் பிதாவினால் எனக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. பிதா தவிர வேறொருவனும் குமாரன் இன்னார் என்று அறியான். குமாரன் அவரை எவனுக்கு வெளிப்படுத்த சித்தமா இருக்கிறாரோ அவன் தவிர வேறொருவனும் பிதா இன்னார் என்று அறியான் என்றார். ஓகே, அது புரியுது. கொஞ்சம் கஷ்டம். போகும் பொழுது கர்த்தருடைய ஆவியானவர் உங்களுக்கு புரிய வைப்பார். வசனம் 22 பார்த்தீங்கன்னாக்கா குமாரன் பிதா என்பதான 2 பேர் சொல்லப்பட்டிருக்கிறது இல்லையா? 22
ஓகே, முன்னாடி வாசிக்கிறேன். சகலமும் என் பிதாவினால் எனக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. பிதா தவிர வேறொருவனும் என்ன வார்த்தை? குமாரன் இன்னார் என்று அறியான். இங்க சொல்ல போற குமாரன் யார்? இங்க சொல்ல போற குமாரன் யார்? மனுவாவதர் எடுத்த இயேசுநாதர். அவர் பரமபிதாவை பிதா என்று கூப்பிட்டால் நியாயம். ஏனென்றால் இவர் பிதாவுக்கிட்டிருந்து வந்தவர், பரமண்டலத்திலிருந்து வந்தவர், வானத்திலிருந்து அனுப்பப்பட்டவர் இந்த நித்தியகுமார். இந்த பிதா குமார் என்று சொன்ன உடனே நமக்குள்ள அநேகர் கேட்கிற கேள்வி என்ன தெரியுமா? ரொம்ப தப்பா கேட்பாங்க. அப்போ இயேசுநாதருக்கு பிதான்னு ஒருத்தர் இருந்தாக்கா இயேசுநாதருடைய மாதா யாரு அப்படி கேட்பாங்க. இங்க சொல்ல போற அந்த வார்த்தை பிதா குமாரன் அப்பா, குமாரன் அப்பா, மகன் என்பதான இந்த வார்த்தை தவறாக எடுத்துக்கொள்ள வாய்ப்பு உண்டு, தவறாக நம்மளை கேள்வி கேட்க வாய்ப்பு உண்டு. இதுக்கு என்ன அர்த்தம் என்பது முதல்ல அதுக்கு ஒரு ஷார்ட்டா சொல்றேன். ரொம்ப கஷ்டமான ஒரு சத்தியம் தான் இது. ரொம்ப சுலபமா சொல்ல வேண்டும் என்றால், பிதா குமாரன் என்பதான வார்த்தைக்கு அர்த்தமே ஒரே தன்மை உள்ளவர்கள். பிதா எப்படியோ அதே போல குமாரனும், அதாவது உறவின் அடிப்படையில் அல்ல, இன் எசன்ஸ், இன் நேச்சர். பூமியில் இருக்கிற அப்பா பிதா உறவு பிறப்பின் அடிப்படையில் வந்த அந்த உறவின்படி அங்க சொல்லப்படவில்லை. மாறாக அவர் எப்படி தேவனா இருக்கிறாரோ அதே போல தெய்வத்துவத்தை உடையவர் இந்த குமாரன். ஆகையால் தான் இருவரும் ஒரே மாதிரி இருக்கிற அந்த ஒரு தன்மையை குறித்து தான் குமாரன் என்பதான பெயரை இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. குமார் என்று சொன்ன உடனே மகன் என்று சொன்ன போனா இந்த மகனை பெற்றெடுத்த தாய் யார் என்றெல்லாம் கேள்வி கேட்பாங்க உலகத்தார். இந்த இடத்துல குமாரன் என்று சொல்லும் பொழுது நானும் பிதாவும் ஒன்றாக இருக்கிறோம் என்று யோவான் 10 இயேசுநாதர் சொல்றார். அதுக்கு அர்த்தம் ஒரே நேச்சர், ஒரே மாதிரி இருக்கிறோம். அவர் தேவனா இருக்கிறது போல நானும் தேவனா இருக்கிறேன். அவர் சர்வ வியாபியா இருக்கிறது போல நானும் சர்வ வியாபியா இருக்கிறேன். அவர் சர்வ வல்லமை உள்ளவராக இருக்கிறது போல நானும் சர்வ வல்லமையில இருக்கிறேன். இப்படி ஒரே நேச்சர் உடையவராய் இயேசுநாதரும் பிதாவும் இருக்கிறபடியால் தான் அந்த குமாரன் என்பதான பெயர் அவருக்கு நித்திய நித்தியமாக அருளப்பட்டிருக்கிறது. நித்திய குமாரன் அவர் பிதாவுக்கு. புரிஞ்சுதுங்களா? நான் உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்கிறேன். நம்முடைய பிதாவாகிய தேவன் நித்தியமானவரா? பதில் சத்தமா சொல்ல எனக்கு. நம்முடைய வேதாகமத்தின் தேவன் பிதா என்று சொல்ல போற இந்த பிதாவாகிய தேவன் நித்தியமானவரா? கடந்த நித்தியமா இருக்கிறாரா? அவர் கடந்த நித்தியமா இருக்க வேண்டும் என்றால் பிதாவாக அவருக்கு யாரும் இருக்கணும், கூட குமாரனும் இருக்க வேண்டும் அவரை போலவே நித்தியமா. இல்லாவிட்டால் பிதான்ற பேர் வர. இப்ப பிள்ளைகளை பெற்றெடுக்கிறீங்களோ அப்போதான் அந்த ஒரு பிதாஸ்தானத்துக்கு அப்பான்ற ஒரு பேர் நீங்கள் உடையவர்கள் ஆகுறீங்க. அதுக்கு முந்தி நீங்க ஆகுறது கிடையாது. இவரை இயேசுநாதரை பிதாவான தேவன் பெற்றெடுக்கவில்லை. பெற்றெடுத்திருந்தனால் அதுக்கு முந்தி அவர் பிதாவா இருந்திருக்க வாய்ப்பில்லை. புரிஞ்சுதான்? ஆனால் நித்திய பிதா நித்தியமா பிதாவா இருக்கிறபடியால் அவருக்கு குமாரனும் நித்தியமா அவருக்கு பிறக்காமல் இருக்க வேண்டும். அப்ப அது என்ன உருவம் அங்க சொல்லப்பட்டிருக்குது? ஒரே நேச்சர், ஒரே மாதிரி இருக்கிறாங்க ரெண்டு பேரும். புரிஞ்சுதான்? அவரும் இவரும் ஒரே மாதிரி இருக்கிறபடியால் தான் குமாரன் என்பதான பேர் எடுத்திருக்கிறாரு. பெற்றெடுத்ததுனால கிடையாது. அவர் நித்திய பிதாவா, இவரும் நித்தியமாய் குமாரனாய் இருக்கிறார். ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனா இருந்தது. ஏற்கனவே ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அப்புறம் அந்த வார்த்தை தேவனா இருந்தது. அந்த தெய்வத்துவம் உடையவர் இவர். In the beginning was the word and the word was with God and the word was God. In the beginning he was with God. God with God. அங்கெல்லாம் இப்ப போக நேரம் இல்லை. என்ன நடக்குது 10ஆம் அதிகாரத்துல? 21, 22 உங்களுக்கு வெளிப்படுத்த வேண்டும் என்றால் 10ஆம் அதிகாரம் நடந்த சம்பவத்தை மாத்திரம் உங்களுக்கு ஷார்ட்டா சொல்ல விரும்புகிறேன். 10ஆம் அதிகாரத்துல இயேசுநாதர் 70 பேர் அனுப்புறார் ஊழியத்திற்கு, 2 பேராக. 10:1. இவைகளுக்கு பின்பு கர்த்தர் வேறு 70 பேரை நியமித்து தாம் போகும் சகல பட்டணங்களுக்கும் இடங்களுக்கும் அவர்களை தமக்கு முன்னே 2 பேராக அனுப்பினார். ஆல்ரைட், அந்த 2 பேர் ஊழியத்துக்கு அனுப்பி ஊழியத்தெல்லாம் அவங்க முடிச்சுட்டு 17 ரிப்போர்ட் கொடுக்குறாங்க. நல்லா கவனிக்கணும், இங்க இருந்து அந்த சத்தியம் விளங்குது. நன்றாக கவனிங்கள். 17 on 17. பின்பு அந்த 70 பேரும் சந்தோஷத்தோட திரும்பி ஆண்டவரே உம்முடைய நாமத்தினாலே பிசாசுகளும் எங்களுக்கு கீழ்ப்படுகிறது என்றார்கள். ரொம்ப சந்தோஷமா வராங்க. என்னன்ட்டு ஆண்டவர் உங்களுக்கு அதிகாரத்தை கொடுக்குறாரு, வல்லமை தராரு, வியாதிகளை சுகமாக்குறது, சமாதானத்தின்
ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கிக்கிறது. இந்த ஊழியத்தில் செஞ்சுட்டு சமாதானமாக வராங்க. வரும்பொழுது ரொம்ப சந்தோஷமாக வராங்க. காரணம் என்னவென்றால் பிசாசுகள் இவர்கள் நிமித்தமாய் துரத்தப்பட்டது என்றால் இயேசுநாதர் அந்த அதிகாரத்தை அவங்களுக்கு கொடுத்துருந்தாரு. அதனால் பிசாசுகள் எங்கள் பேச்சுக்குமாவா மதிச்சு ஓடுதுன்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷம். சில ஊழியக்காரங்களும் அதை தான் எப்பவுமே சொல்லிட்டு இருப்பாங்க, நான் பிசாசு ஓட்டுற எனக்கு வல்லம் இருக்குது, பிசாசு ஓட்டுற எனக்கு வரம் இருக்குது, இதை சொல்லிட்டு இருப்பாங்க. இப்போ இயேசுநாதர் என்ன சொல்கிற நல்லா கவனிங்கள். யாருன்னா உங்கள்கிட்ட வந்து எனக்கு பேய் ஓட்டுற வரம் இருந்தாக்கா அதை குறித்து நீ சந்தோஷப்படாதப்பா, நீங்கள் தெளிவாக வசனத்தை முன் வச்சு சொல்லணும். ஏன்னா இயேசு நான் சொல்கிறது நல்லா கவனிக்கணும். இப்போது ரொம்ப பேர் சொல்கிற வார்த்தை அது, அவருக்கு பிசாசு ஓட்டுற வரம் இருக்குது, அவருக்கு அசுத்தாவிகளை ஓட்டுற வரம் இருக்குது. இதை பிடிச்சின்னு பெருமையாக பேசிட்டு சுற்றின்னு தெரிஞ்சுன்னு இருப்பாங்க இந்த ஊழியக்காரங்க. அதை கேட்ட கூட்டம் யாருன்னா இங்கே வந்தாக்கா அவருக்கு பேய் ஓட்டுற வரங்குதா, பிசாசு ஓட்டுற வரங்குதா, இதை சுற்றின்னு தெரிவாங்க. நன்றாக கவனிக்கணும். இவர்கள் பிசாசுகள் இவர்களுக்கு இயேசுநாதருடைய நாமத்தை பயன்படுத்தி என்ற வார்த்தை வருது பாருங்க. பின்பு அந்த 70 பேரும் சந்தோஷத்தோடே திரும்பி வந்து, ஆண்டவரே உம்முடைய நாமத்தினாலே, யாரோட நாமத்தினாலே, என்ன நாம யூஸ் பண்ணாங்கன்னு தெரியல, கர்த்தர்னு யூஸ் பண்ணாங்களா, கிறிஸ்துன்னு யூஸ் பண்ணாங்களா, மெஸ்ஸியான் யூஸ் பண்ணாங்களா, அல்லது இயேசுன்ற பேர் யூஸ் பண்ணாங்களான்னு தெரியல. ஆக மொத்தத்தில் உங்களுடைய நாமத்தை நாங்கள் உச்சரிக்கும் பொழுது பிசாசுகளாக துரத்தப்பட்டது. அதோடய புரிஞ்சுக்கணும் நீங்கள். அப்போ தான் 21, 22 புரியும். அது புரிஞ்சுக்கினா தான் பிதாவேன்ற 11ஆம் அதிகாரத்தில் ஜபத்தை பற்றி பேசுகிற சத்தியம் நமக்கு புரியும். உங்களுடைய நாமத்தினாலே பிசாசுகளும் எங்களுக்கு கீழ்ப்படுகிறது என்றார்கள். 18 அவர்களை அவர் நோக்கி, சாத்தான் மின்னலை போல வானத்திலிருந்து விழுகிறதை கண்டேன் என்றார். இப்படி பிசாசை எப்போலாம் கர்த்தர் எப்போலாம் பிசாசை துரத்துறாரோ அப்போலாம் அவர் விழுற சீன் தான். இங்கே விழுந்தான்ற வார்த்தை கர்த்தர் வந்து இவங்க செஞ்ச அந்த ஒரு அருமையான தேவன ராஜ்யத்தின் ஊழியத்திலே பெரிய தோல்வி அடைந்தார். அப்படி வானத்திலிருந்து விழுந்த தள்ளப்பட்ட இந்த பிசாசுடைய சீனை இயேசுநாதர் பார்த்ததாக சொல்லப்படுகிறது. ஏனென்றால் இயேசுவின் நாமத்தினால் அவர்கள் ராஜ்யத்தை பிரசங்க செய்து ஆத்துமாக்கள் மனம் திரும்பி கர்த்தர் ராஜ்யமும் தேவாவினுடைய பிரசன்னத்தின் நிமித்தமாக அசுத்தாவிகள் துரத்தப்பட்டு பெரிய ஒரு அந்தகாரத்தின் தோல்வி, அந்தகாரத்துடைய வல்லமையோட தோல்வி உண்டாகிறது வந்து இயேசுநாதர் கண்டு, பிசாசு வானத்திலிருந்து மின்னல் போல விழுகிறது நான் கண்டேன்றார். அதாவது அவனுடைய வல்லமை தேவ ராஜ்யத்தின் வல்லமைக்கு முன்பதாக நிற்கவில்லை. ஆகல் தான் விசுவாசிகள் ஜெபிக்கணும். உங்களுக்கு பரலோக ராஜ்யம் வந்து உங்கள் பட்சத்தில் நின்னால் ஒழியே அந்தகாரத்தின் ராஜ்யம் உங்களால் மேற்கொள்ள முடியாது. 11ஆம் அதிகாரத்தில் அந்த சப்ஜெக்ட் வருது, அது வருங்காலத்தை தொடங்க விரும்புகிறேன். 11ஆம் அதிகாரத்தில் இயேசுநாதரை பியேல்செபூல்னால் பெரிய பிசாசாகிய பியேல்செபூல்னால் இவர் பிசாசை துரத்துகிறார் என்று குற்றஞ்சாட்டுகிறார்கள். அப்போ இயேசு அந்த சப்ஜெக்ட் பேசுறாரு. என்கிட்ட இருக்கிற ராஜ்யம் என்ன, அந்தகாரத்தின் ராஜ்யம் என்ன, என்கிட்ட இருக்கிற இங்க இருக்கிற ராஜா யாரு, அந்தகாரத்தின் ராஜா யார் என்று இயேசுநாதர் நல்லா விவரித்து பேசுறாரு. கிறிஸ்தவன் ஜெபிக்காமல் போனால் உங்களுக்கு பரலோக ராஜ்யத்தின் வல்லமை நீங்கள் அனுபவிக்க முடியாது. இந்த அந்தகாரத்தின் ராஜ்யம் உங்களையும் என்னையும் ரொம்ப சுலபமாக மேற்கொள்ளும். ஆகையால் தான் விசுவாசிகள் கிறிஸ்தவர்கள் ஜெபம் பண்ண வேண்டும். ஏன்னா அவங்களோட ஜெபத்திற்கு மாத்திரம்தான் பரலோக ராஜ்யம் துணை நிற்கும். இயேசுநாதர் பிசாசு மின்னலை போல விழுகிறதை கண்டேன் என்று சொன்னவருக்கு 19 சொல்ற வார்த்தை கவனிங்கள். இதோ சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் சத்ருவினுடைய சகல வல்லமையையும் மேற்கொள்ளவும் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன், ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டாது. இந்த வார்த்தையை பிடிச்சிக்கின்னு ரொம்ப பேர் ஏதோ பண்ண போயிட்டாங்க. சர்ப்பத்தை பிடிக்கிறது, தேலை பிடிக்கிறது, எனக்கு இது கச்சாக்கா விஷயம் இல்லைன்றது, அந்த மாதிரிலாம் பிரசங்கம் பண்ணுவாங்க. ஆனால் அவங்களுக்கு இதெல்லாம் கண்டா ரொம்ப பயம்தான். இயேசுநாதர் இங்கே தேல் சர்ப்பம் சொல்றது வந்து ஒரே ஒரு வார்த்தை முடிகிற 19 இதோ சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் சத்ருவினுடைய சகல வல்லமையையும். யார் இங்க சொல்ல போற சத்ரு? யார் சத்ருங்க? 18 சொல்ல போற சாத்தான், பிசாசு. சாத்தான் மின்னலை போல வானத்திலிருந்து விழுகிறது. அப்போ 19 சொல்ல போற சத்ரு யாரு? ஜனங்கள் கிடையாது. உன் சத்ருவை சிநேகின்னு போதித்த கர்த்தர் இவர். இங்க சத்ருன்னு சொல்றது ஜனங்களை கிடையாது. ஜனங்களுக்குள்ளாக பிதாவுடைய மன்னிக்கணும், ஜனங்களுக்குள்ளாக பிசாசுடைய சத்ருத்துவம் இருக்கும், விரோதத்தை வைப்பான். அவங்கள்ட்ட அந்த மாதிரி ஆட்கள் ஜாக்கிரதையா இருக்கணும். அது துருபதேசத்தாரா இருக்கலாம், சத்தியத்தை கெடுக்கணுன்ற முயற்சி செய்கிற ஆட்களா இருக்கலாம். அவங்கள்ட்ட ஜாக்கிரதைன்னு வேதவார்த்தை சொல்லப்படுறதை தவிர மனிதனை பொதுவாக சத்ரு என்று வேதம் சொல்லவில்லை. மனிதன் மனுகுலத்திற்காக மனுஷகுமாரன் அவதாரம் எடுத்து வந்தார். ஆகிய இங்க சொல்ல போற சத்ரு வந்து பிசாசு. சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும். சும்மா போற சர்ப்பத்தையும் தேலையும் மிதிக்கணும். அதை படிச்சது யார்? நம்முடைய ஆண்டவர் தான். இங்க சர்ப்பங்கள் தேள்கள்னு சொல்றது வந்து பாலஸ்தீன் ஊர்ல வந்து ரொம்ப விஷமுள்ள சர்ப்பங்கள் உண்டு, தேள்கள் உண்டு. அது கச்சாக்கா உயிர் போயிடும், உயிர் போகிற அளவுக்கு சேதம் உண்டாகும். ஆகையால் தான்
முட்டையை கேட்டால் தேலை கொடுப்பானான்னு கேட்கிறாரு இயேசுநாதர். கீழே 11ஆம் அதிகாரத்தில் வாசிச்சோம் பாப்பிய. இங்க சொல்லப்படுற தேளு சர்ப்பம் வந்து ஒரு விஷம் நிறைந்தது, மனுஷனை கொல்ற ஒரு நிறைவா இருக்கிறது. அதே ஒரு குணலட்சணம் தான் பிசாசுக்கு இருக்கு. இங்க சத்துருன்னு சொல்றது அந்த சர்ப்பத்தையும் தேலையும் கிடையாது, பிசாசை. அதனால சும்மா போய் வர சர்ப்பத்தெல்லாம் போட்டு மிதிச்சுட்டு இருக்கக்கூடாது. அந்த பாலஸ்தீன் ஊர்ல அங்க இருக்கிற ரொம்ப பயங்கரமான விஷம் நிறைந்த சர்ப்பங்களை முன்வைத்து இயேசுநாதர் உங்களுக்கு போதிக்கிறாரு. ஏன்னாக்கா ஆதி ஆமத்திலையும் சர்ப்பம் இருந்தது. அதன் பிறகு வந்து யோவான் சன்னு பண்ண பிரசங்கம் என்ன, சர்ப்ப சந்ததின்றாரு. ஏன்னாக்கா யோர்தான்ல பயங்கரமான விஷமுள்ள சர்ப்பங்கள் இருந்தது. எப்போ செடி ரொம்ப அதிகமாய் வெயிலுக்கு பத்திக்குதோ அதோடைய புதர்ல இருக்கிற சர்ப்பங்கள் ஓடி போய் தண்ணியில போய் மூழ்கிடும். அதனால தான் சர்ப்பங்கள் போய் ஒளியாதீங்க, மனம் திரும்புங்கன்றாரு. சர்ப்பங்களை பத்தி பேசப்படுது. சர்ப்பன்றது வந்து ஒரு பிசாசுடைய ஒரு தன்மை, அவனுடைய ஒரு சுபாவத்தை எடுத்து காண்பிக்கிறது. விஷம் நிறைந்தது, விஷத்தை கக்கிற ஒரு நபர், அந்த ஒரு சத்துரு என்று சொல்லப்படுற பிசாசு. அவனை பத்தி இயேசுநாதர் நீங்க சொல்றாரு, அவன் உங்களை சேதப்படுத்த மாட்டான் என்று இயேசுநாதர் சொல்லப்படுறது வந்து பிசாசுடைய ஒட்டுமொத்த அந்தகாரத்தின் வல்லமை, பிசாசுடைய சேனுடைய வல்லமை. அதைத்தான் ஜனமும் உலகமும் சிக்கிக் கொண்டிருக்கிறார்கள். ஆகையால் தான் இந்த ஒரு ஏஜ் இப்பிரபஞ்சத்தின் தேவன் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் ரொம்ப தெளிவா பேசுறாரு. ஏன்னா அப்போஸ்தலனாகிய பவுல் தாக்கிந்து நமக்கு யுத்தம் ரத்தத்தோடும் மாம்சத்தோடும் அல்ல என்று சொல்றார். ஞாபகம் இருக்குதா? எபேசியர்ல அப்போஸ்தலனாகிய பவுல் தாக்கிந்த இவனையும் இவனுடைய சேனையும் தான் அப்படி சொல்லி முடிஞ்சவருக்கு. அதெல்லாம் அர்த்தம் நான் திருப்ப நான் மேல வருவேன். வசனம் 20. ஆகிலும் ஆவிகள் உங்களுக்கு கீழ்ப்படிவதற்காக நீங்கள் சந்தோஷப்படாமல். புரியுதா? பேய் ஓட்டுறதுனால நீங்க என்ன பண்ணக்கூடாது, ஊரெல்லாம் போய் சொல்லின்னு இருக்கக்கூடாது. அந்த பேய் ஓட்டினா, நான் இந்த பேய் ஓட்டினேன், எனக்கு பேய் ஓட்டுற வரங்குது. இயேசுநாதர் எவ்வளோ அதில் இன்ட்ரெஸ்ட் காட்ட மாட்டேன்றாரு. ஏன்னா அதுலனா, ஆனால் ஊழியக்காரங்க அதில் தான் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் காட்டிட்டு இருக்காங்க. ஆவிகள் உங்களுக்கு கீழ்ப்படுகிறதாக எண்ணி நீங்கள் சந்தோஷப்படாதீங்க. அதுல என்னப்பா சந்தோஷம் உனக்கு பேய் ஓட்டுறதுல? அது மந்திரவாதி தான் சொல்லியும் தெரியும். நான் பேய் ஓட்டுறேன், இங்கே கொண்டு நான் பேய் ஏற்றுவேன், பேய் ஓட்டுவேன், எல்லாமே பண்ண மந்திரவாதி சொத்தின்னு சொல்லிடுவோம். அதுக்கும் இந்த கிறிஸ்தவ பேய் ஓட்டுற மந்திரவாதிகளுக்கும் வித்தியாசம் இருக்கு. ஆனால் இயேசுநாதர் அதை குறித்து நீங்கள் சந்தோஷம் அடையக்கூடாது. ஏன்? அடுத்த பகுதி, ஆகிலும் ஆவிகள் உங்களுக்கு கீழ்ப்படிவதற்காக நீங்கள் சந்தோஷப்படாமல். அடுத்த வார்த்தை என்ன? உங்கள் நாமங்கள் பரலோகத்தில் எழுதியிருக்கிறதற்காக என்ன பண்ணுங்கள்? சந்தோஷம். இது குறித்து அவங்களுக்கு சந்தோஷமே இருக்காது. ஒரு பாவி ரட்சிக்கப்பட்டான், சந்தோஷம் இருக்காது. பாவங்கள் மன்னிக்கப்பட்டது, சந்தோஷம் இல்லை. பின்வாங்கி போன ஒரு விசுவாசி திரும்ப சபைக்கு வந்தானாக்கா சந்தோஷம் இல்லை. இயேசுநாதர் எதுல சந்தோஷப்படும் சொல்றாரு பாருங்க. பரலோகத்தில் உங்கள் பெயர்கள் எழுதப்பட்டிருக்கிறது. எனக்கு நான் கொண்டு போற விஷயத்தை நீங்க புரிஞ்சுக்கணும். பரமபிதாவே, பரலோகத்தில் உங்களை பெயர்கள் எழுதப்பட்டது. யார் எழுதுனாங்கன்னு தெரியாது, அதெல்லாம் இப்ப ப்ரூவ் பண்ண. பரலோகத்தில் உங்களை பெயர்கள் எழுதப்பட்டது நிமித்தமாக நீங்கள் சந்தோஷப்படுங்க. அதாவது ஃபர்ஸ்ட் நீ ரட்சிக்கப்பட்டது குறித்து சந்தோஷப்படுறியா? எவ்வளவு பேருக்கு அந்த சந்தோஷம் இருக்குது? மற்ற எல்லா பூமிக்காரத்த காரியத்தில் நம்ம சந்தோஷப்பட்டு அதை சொல்லுவோமே தவிர, பிறந்த நாள் சொல்லுவோம், கல்யாண நாள் சொல்லுவோம். அதையும் சொல்றீங்கன்னு தெரியல. கல்யாண நாள் சொல்லுவோம், பிறந்த நாள் சொல்லுவோம், மதர்ஸ் டே, ஃபாதர்ஸ் டே, சன்ஸ் டே, சில்ட்ரன்ஸ் டே, லவர்ஸ் டே, டெத் டே. ஆனா ரட்சிக்கப்பட்ட சந்தோஷ நாள் மாத்திரம் ஒருத்தரும் சொல்றது கிடையாது. ஒரு நாள்லாம் பரலோகத்துல என் பேர் எழுதப்பட்டது, நான் ரட்சிக்கப்பட்டேன், இதுதான் என்னுடைய சந்தோஷம் என்று நீங்கள் நானும் சொல்வதே கிடையாது. ஏன் தெரியுமா? பரலோகத்துல நம்ம பேர் எழுதப்பட்டது நம்மளுக்கு தெரியல. முதல்ல பரலோகத்தை இல்லைன்னு உங்களுக்கு தெரியல. அப்படி அங்க பேர் எழுதப்பட்டாலும் யார் எழுந்தாங்கன்றது தெரியல. இயேசு சொன்ன வார்த்தை, பரலோகத்துல உன் பேருக்குதா? யார் எழுதிந்து? பூமியில பிறந்த நம்முடைய பேரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் பிறந்தா அங்க இருக்கும், பிரைவேட் ஹாஸ்பிட்டல் பிறந்தா அங்க இருக்கும், வீட்டுல பிறந்தா நம்ம வீட்டுல இருக்கும் பேரு. ஆனால் இந்த பரலோகத்துல நம்முடைய பேர் எப்படி வர வாய்ப்பு உண்டு? பரமபிதாவே கூப்பிட வாய்ப்பு உண்டா? உங்க பேரு பரலோகத்துல இருந்தால் நீங்கள் கூப்பிடலாம். இருக்கா? இல்லைன்னா எப்படி கூட முடியும்? பரமண்டலத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே நீங்க. 21. அந்த வேளையில் இயேசு ஆவியிலே களி கூர்ந்து, இயேசு 21 ஆவியில களி கூறுறதும் 17 அவர்கள் சந்தோஷப்படுறதும், இயேசுநாதர் நீங்க இதற்காக சந்தோஷப்படாதீங்க, இதற்காக சந்தோஷப்படுன்னு சொல்றதும் 2 கிரேக்க வார்த்தை சொல்லப்படுகிறது. காரா கைரோ என்பதான வார்த்தை மேல சொல்லப்படுற சந்தோஷம். ஆனா இயேசுநாதர் 21 படுற சந்தோஷத்திற்கு சொல்லப்பட்ட கிரேக்க வார்த்தை ரொம்ப வித்தியாசம் உள்ளது.
அகாலியாவோ என்பதான வார்த்தைக்கு அர்த்தம் இயேசுநாதர் சந்தோஷப்பட்டார்னாக்கா எலும்பி குதிக்கிற அளவுக்கு அவருக்கு சந்தோஷம், பாதங்கள் துள்ளுற அளவுக்கு அவருக்கு சந்தோஷம். தாவீது நடனமான ஞாபகம் இருக்குதான், கர்த்தருடைய பெட்டிக்கு முன்பதாக. அந்த மாதிரி இயேசுநாதருக்கு உள்ளத்திலே களி கூர்ந்தார். அவருடைய பாதம் ஒரு இடத்துல நிக்காதபடிக்கு அவருக்கு அந்த அளவுக்கு சந்தோஷத்தினால் அவருடைய பாதம் அப்படியே காத்துல மெதுகிற அளவுக்கு அவருக்கு சந்தோஷம் உண்டானது. இயேசுநாதர் எதற்காக சந்தோஷம்? பிசாசு வானத்திலிருந்து மின்னல் போல தள்ளப்பட்டதுனாலயா, அல்லது அசுத்தாவிகளை கர்த்தருடைய சீஷர்கள் 70 பேர் துரத்தினாலயா, அல்லது ராஜ்யத்தின் சுவிசேஷம் பிரசங்கிக்கப்பட்டதுனாலயா, எதற்காக இயேசுநாதர் அந்த இடத்துல களி கூர்ந்தார்? இயேசுநாதர் அங்க சந்தோஷப்பட்டு வேற பரலோகத்திற்கு 70 பேர் மாத்திரமல்ல, அந்த 70 பேர் ஊழியம் பண்ணி யாரெல்லாம் கிறிஸ்துவை அறிவதற்காக முன்குறிக்கப்பட்டார்களோ அவருடைய பேரெல்லாம் பரலோகத்தில் எழுதப்பட்டிருக்கிறதை கண்டு இயேசுநாதர் களி கூர்ந்தார். யார் அந்த பரலோகத்தில் எழுதப்பட்ட பேர்கள்? அவங்களுக்கு எல்லாத்தையும் பேச ஒரே ஒரு வார்த்தை சொல்றாரு, வசனம் 21. அந்த வேளையில் இயேசு ஆவியிலே களி கூர்ந்து பிதாவே, யார்கிட்ட பேசுறாரு? அப்ப நாம பேசும்போது யார்கிட்ட பேசணும்? இயேசுநாதர் பிதாவன் கூப்பிட்டு தாங்க நம்மளுக்கு பிதாவை சொல்லி கொடுக்குறாரு. நான் நீங்க ஏசப்பான்னு சொல்றதை பத்தி நான் எப்பவுமே தப்பு சொல்லல, அது வளர்ற விசுவாசிகள், புரியுதா? அவரும் நம்முடைய மூத்த சகோதரர் பரலோக குடும்பத்துல, அவரை நீங்க அப்பான்னு கூப்பிடுறது தவறே கிடையாது. ஆனால் அவர் இன்னொருட்ட கொண்டு போய் நம்மளை சேர்த்தாரு. அவர் தான் பரமபிதா. அவர் தான் முக்கியமா மறக்காம அவர் அப்பான்னு கூப்பிடணும். அந்த வேளையில இயேசு ஆவியிலே களி கூர்ந்து பிதாவே, பிதாவே, வானத்துக்கும் பூமிக்கும் ஆண்டவரே. நல்லா கவனிச்சிங்களா? பரம பிதாவன் தான் சொன்னார் தவிர வானத்துக்கும் பூமிக்கும் பிதாவே என்று சொல்லாமல் என்ன வார்த்தை யூஸ் பண்றாரு? ஆண்டவரே. என்ன மீனிங்கு? ஆண்டு கொள்பவரே. புரிஞ்சுதா? இந்த பரம பிதாவுக்கு முன்பதாக எந்த அசுத்தாவிகளும் பிசாசும் நிக்க கூட திராணி இல்லை. வானத்துக்கு பூமிக்கும் ஆண்டவர் யாரு? பரமபிதா. ஒரு பிரசங்கெல்லாம் இப்போ ரொம்ப பிரபலமா வந்துன்னு இருக்குது. எது? இயேசுநாதர் பிசாசுனால சோதிக்கப்படும் பொழுது, நீர் எனக்கு தாள வணங்கினால் இந்த மகிமையும் இதோடைய பிரபஞ்சத்தை உமக்கு தரன் பிசாசு சொல்றான் தெரியுமா? அதை சொன்னவனே இயேசுநாதர் வந்து உன் தேவனாகிய கர்த்தர் ஒருவரே நீ அன்பு கூர்ந்து அவரே சேவிப்பையாகன்னு கர்த்தராகிய இயேசுநாதர் வசந்த கோட் பண்ணி பிசாசை துரத்தி விட்டார். ஞாபகம் இருக்குதா? அந்த வசந்த என்ன வச்சிருது? பாத்தியா, பிசாசு தான் ஒட்டும்போது இந்த பூமியை ஆண்டு கொண்டு இருக்கிறான் அப்படியே சொல்லப்படுது இங்க இயேசுநாதர் சொல்ற போது. பூமி யாருடைய கீழே இருக்குது? பிசாசுடைய கீழே இருக்குது. தப்பு. பிசாசுடைய கீழே பூமி இல்லை. பூமியுடைய மகிமையின் பிசாசுடைய ஹேண்ட் ஓவர்ல இல்ல. பிசாசு விழுந்த பாவத்தில மனுஷனும் விழுந்தபடியால் மனுஷனும் பிசாசும் மரணத்திற்குள் பட்டிருக்கிறார்கள். ஒரே நிலையில இருக்கிறோம் நம்ம, அவனவன், அவ்வளவுதான். ஆனா பூமிக்கு ஆண்டவர் யாரு? பரமபிதா. வானத்துக்கும் பூமிக்கும் ஆண்டவரே, ஆண்டு கொள்பவரே, சர்வ வியாபியே, சர்வ வல்லமை உள்ளவரே. இயேசுநாதர் என்ன சொல்றது கவனிங்கள். பொய் உரையாத மகா பிரபு இவர். இவர் சொல்ற வார்த்தையை கொஞ்சம் கவனிக்கணும். அந்த சத்தியத்தெல்லாம் இந்த இடத்துல கொரோனா டைம்லாம் போதித்திருக்கிறேன். பிசாசு அந்த வார்த்தை சொன்னா என்னன்னு, இந்த மாதிரி நீர் தாள வழங்கினால் இந்த பூமியை கொடுத்துறேன் அப்படி. அதுக்கு இயேசுநாதர் தடைய செய்யல. இயேசுநாதர் அங்கே பார்த்தீங்கன்னாக்கா ஆண்டவர் வந்து, ஐயோ நீ பேசுறது தப்பு, இது வானம பூமி என் பிதாவுடையது அல்லது என்னுடையது என்று சொல்லாமல் அவர் வந்து அவன் சொல்லிது உண்மை என்று ஒத்துக்கொண்டு அப்பாலே போன்னு சொல்லி துரத்தி விட்டாடுறதாக பிரசங்கம் பண்றாங்க. நல்லா கவனிக்கணும் அந்த சத்தியம் என்ன சொல்லப்படுதுன்னு. பிசாசானவன் என்னை தாள வணங்கினால் இப்பிரபஞ்சத்தை உமக்கு கொடுப்பேன் என்று சொன்ன அந்த விஷயத்திற்கு இயேசுநாதர் கொடுத்த பதில் அவனுடைய ஒரு விஷயத்துக்கு தான் கொடுத்தாரு. என்னது? தாள வணங்கினால். அதுக்கு பதில் கொடுத்து அவனை துரத்துறாரு. அதல்லாமல் அவன் அந்த இப்பிரபம் இந்த பூமியும் இதோட மகிமையும் என்னுடையது என்று அவன் சொல்லும் பொழுது இயேசுநாதர் அதுக்கு பதில் கொடுக்காத பட்சத்தில் அவன் சொல்லி உண்மை என்று எடுத்துக்கொள்ள முடியாது. ஸோ இந்த இடத்துல ஆண்டவர் பிதா, பிதாவே, வானத்துக்கும் பூமிக்கும் ஆண்டவரே, இவைகளை நீர் ஞானிகளுக்கும் கல்விமான்களுக்கும் மறைத்து, யார் அது? பாலகருக்கு வெளிப்படுத்தினபடியால். யார் இந்த பாலகர்? பரலோகத்திலே பேர்கள் எழுதப்பட்டவர்கள் இவர்கள். ஏன் இப்ப சொல்ல மாட்டா? கான்டெக்ஸ்ட். இங்க எவ்வளவு பேருடைய பேரு பரலோகத்தில் எழுதப்பட்டு, நீங்க என்ன இங்க பூமியில பேர் வச்சாங்களோ அப்பா அம்மா, அந்த பேர் தான் பரலோகத்துல ரெஜிஸ்டர் ஆயிருக்கும். ஏன் அப்படி சொல்றீங்க? மோசைக்கு பேர் வச்சிருந்து யாரு? பார்வோனுடைய இளவரசி. ஞாபகம் இருக்குதா? என்ன பேர் வைத்தால்? மோசே, தண்ணீர்ல இருந்து எடுக்கப்பட்டவன். அந்த பேர் தான் பரலோகத்துல ரெஜிஸ்டர் ஆனது. இத்தனைக்கும் அவங்க அப்பா அம்மா பேச்ச பேர் கூட ரெஜிஸ்டர் ஆகலங்க.
கர்த்தர் என்னன்னு கூப்பிட்டாரு முள்செடியில இருந்து, மோசே. மோசே என்ன சொல்றாரு 32வது அதிகாரத்துல, உம்முடைய புஸ்தகத்தில் என்னோட பேர் எடுத்து போடும். எந்த பேரு? மோசே. அதனால நம்ம அப்பா அம்மா என்ன பேர் வச்சாங்களோ அந்த பேரு பரலோகத்துல கண்டிப்பா ரெஜிஸ்டர் ஆயிருக்கும். இயேசுநாதர் இங்க பாலகர்னு சொல்றது யாரை? பரலோகத்துல யாருடைய பேர்ல எழுதப்பட்டுக்குதோ அஞ்ஞானிகள். இங்க ஒரு பேர் பெரிய ஞானி. இப்பிரபஞ்ச ஞானத்தை சொல்றேன். இப்பிரபஞ்ச ஞானி எல்லாம் இங்க யாரும் வந்து உட்கார்ந்து இருக்க மாட்டாங்க. அவங்க போயிட்டு இருப்பாங்க எங்கன்னா ஏரோட்ராமுக்கு என்ன போயிட்டு இருப்பாங்க, என்ன ஃப்ளைட் ராக்கெட் சயின்ஸ் எல்லாம் கண்டுபிடிச்சு அங்கன்னா போயிட்டு இருப்பாங்க. அவங்க இப்பிரபஞ்சத்தின் ஞானிகளுக்கும் பெரிய மேதைகளுக்கும் ஐஸ்வர்யவான் வெறும் ஃப்ளைட்லயே சுத்துறவங்களும் இருக்கிறாங்க. அவர்களுக்கு யாருக்குமே வெளிப்படுத்தவில்லை. அவங்க கண்ணுக்கு நம்மளாம் யாருன்னு தெரியாது. ஆனா இந்த பரம பிதாவுக்கு தெரிஞ்சுக்குது. ஹல்லேலூயா. இந்த அளவுக்கு பாதபட்சம் இல்லாதவர் கண்டீர்களா இந்த பரம பிதாவை? இயேசுநாதர் இந்த முழு செயலும் யாருக்கு கிரெடிட் தராரு? பிதாவுக்கு. நன்றாக கவனிங்கள் வசனம் 21. அந்த வேளையில் இயேசு ஆவியிலே களி கூர்ந்து, பிதாவே, வானத்துக்கும் பூமிக்கும் ஆண்டவரே, இவைகளை நீர் ஞானிகளுக்கும் கல்விமான்களுக்கும் மறைத்து பாலகருக்கு வெளிப்படுத்தினபடியால் உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். யார ஸ்தோத்தரிக்கிறாரு? இயேசுநாதர். அப்ப சபையில யார ஸ்தோத்தரிக்கணுங்க? புரியுதா? பரமபிதாவே ஸ்தோத்தரிக்கிறேன். இந்த வெளிப்பாடு அப்போ உங்களுக்கும் எனக்கும் எத்தனை வெளிப்பாடுன்னு ஒன்றும் தெரியல. அப்போ நான் கீழே சொல்றேன். 2 விஷயம் இருக்குது. கேட்ட கேள்விக்கு இன்னும் பதில் வரல எனக்கு. Who are we praying to? யார் இடத்துல நம்ம ஜெபிக்கிறோம்? பிதாவின் இடத்துல. பிதாவின் இடத்துல ஜெபிக்கணும்னாக்கா அவருக்கும் நம்மளுக்கு என்ன சம்பந்தங்க? பரம பிதா உங்களையும் என்னையும் பிரபஞ்சத்தின் ஐஸ்வர்யவான்களுடைய, மேதைகளுடைய, பலவான்களுடைய பார்வைக்கு ஒன்றுமில்லாதவர்களாக இருந்தாலும் இந்த பரமபிதாவுடைய பார்வைக்கு நாம் ரொம்ப விசேஷித்தவர்கள். நம்முடைய பேர் வந்து பரலோகத்துல எழுதியிருக்கிறார். என்னுடைய கேள்வி, யார் எழுதிந்து? ஸ்தோத்தரிக்கிறேன். ஆம் பிதாவே, இப்படி செய்வது உம்முடைய திருவுள்ளத்துக்கு பிரியமா இருந்தது. ஆண்டவர் உங்களுடைய பேரும் என்னுடைய பேரையும் பரலோகத்தில் ஒருவேளை எழுதியிருந்தால் அது எழுதுவதிலே பிதாவாகிய தேவனுக்கு ரொம்ப பிரியமா இருந்துதான், சந்தோஷப்பட்டாராம். அப்படியாப்பட்ட மகிமையின் இடமாகிய பரலோகத்திலே நம்முடைய பேரை வந்து பிதாவாகிய தேவன் எழுதும் பொழுது ரொம்ப சந்தோஷப்பட்டாராம். அவர் எழுதும் போது என்ன கண்டிஷன் இருந்தோன்றது நம்மளோட அவருக்கு நல்லா தெரியும். எதோ அவர் பிரியப்பட்டு எழுதினாருன்னு தெரியல, நம்மளை பார்த்து அவருக்கு எது பிரியமா இருந்துச்சுன்னு தெரியல. ஆனா பிரியப்பட்டு நம்முடைய பேர்ல எழுதியிருக்கிறாரு. 21. அந்த வேளையில் இயேசு ஆவியிலே களி கூர்ந்து, பிதாவே, வானத்துக்கும் பூமிக்கும் ஆண்டவரே. வானத்துக்கும் பூமிக்கும் ஆண்டவர் யாரு? பரமபிதா. 22. சகலமும் என் பிதாவினால் எனக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. சகலம்ன்றது எது? வானமும் பூமியும் சகலமும் என் பிதாவினால் எனக்கு அருளப்பட்டிருக்கிறது. அப்ப பூமிக்குரிய மனிதனுடைய பேரு பரலோகத்தில் எழுதப்பட வேண்டும் என்றால் யார் செய்யணும்? அது சகலமும் எனக்கு அருளப்பட்டிருக்கிறது. என் பிதாவாகிய தேவன் சகலத்தையும் எனக்கு கொடுத்திருக்கிறார். எது? வானத்தில் இருக்கிறவைகளும் பூமியில் இருக்கிறவைகளும். அப்ப பூமியில் இருக்கிறவைகளுடைய பெயர்களும் நாமங்களும் பரலோகத்துக்கு போனாலும் சரி, பரலோகத்துக்குரியவைகள் பூமிக்கு வர வேண்டும் என்றாலும் சரி, யாருடைய அதிகாரத்தில் இருக்கிறது? குமாரன். குமாரன். அப்போ உங்களுடைய பெயரையும் என்னுடைய பெயரையும் பரலோகத்தில் ரெஜிஸ்டர் செய்யணும்னா அதுக்கு யாருக்கு மாத்திரம் அதிகாரம் உண்டு? குமாரனுக்கு கொண்டுதான் அதிகாரம் உண்டு. உலகத்தான் என்னதான் இவரை பிதா பிதா என்று கூப்பிட்டாலும் அந்த பிதாவுடைய புஸ்தகத்திலே பேர் எழுத வேண்டும் என்றால் வானத்துக்கும் பூமிக்கும் அதிபதியாக இருக்கிற முழு அதிகாரத்தையும் பெற்றிருக்கிற குமாரனால் மாத்த தான் முடியும். ஆகையால் பிதா கிட்ட போறதுக்கு முந்தி எல்லா பாவிகளும் யார்கிட்ட வரணும்? குமாரன். ஆகையால் சுவிசேஷம் யாரை பத்தி பேசணும்? இயேசுநாதர் குமாரன். மனுவாதத்து வந்த பாவிகளை ரட்சிக்கும்படியாக மனுகுலத்துக்கு வந்த குமாரனாகிய இயேசுநாதரை பத்தி பிரசங்கிக்க வேண்டும். அவர்கிட்ட போனால் ஒழிய பூமிக்கும் வானத்துக்கும் அதிபதியா இருக்கிற அந்த கர்த்தரை தவிர வேற யாருமே உங்களுடைய பெயரையும் என்னுடைய பெயரையும் ஜீவ புஸ்தகத்தில் எழுத வாய்ப்பில்லை. இதுக்காக இயேசு களி கூர்ந்தா தெரியுமா? ஒட்டுமொத்த இயேசுநாதர் மனுவாதத்தின் வேலையை வந்து
பரலோக புஸ்தகத்திலே பேர் குறிப்பிடப்பட போகிற அல்லது குறிப்பிட்டிருக்கிற அவருடைய அனந்த ஞானத்தில் குறிப்பிட்டிருக்கிற பேர்கள் எல்லோரையும் பரலோகத்தில் போய் சேர்க்கணும். அதோட ஒட்டுமொத்த மனுஷகுமார நிலையிலே அவருடைய ஒட்டுமொத்த ஊழியமா இருக்கிறது. அப்போஸ்தலனாகிய பவுல் 2 தீமோத்தேயுல சாவர நிலைக்கு வரும்பொழுது அவர் 4 சொல்ற வார்த்தை, என்னை எப்படியாவது என் தேவன் நம்முடைய குமாரனுடைய ராஜ்யத்துல கொண்டு போய் சேர்ப்பார். இந்த வார்த்தை சொல்லுவார். அதனால இங்க இருக்கிறத பத்தி அவ்வளோ நீங்க அது இல்லை இது இல்லை என்று சொல்லி குறைபடுறதை பார்க்கிலும் உங்களுடைய பேர் பரலோகத்தில் எழுதப்பட்டது, எழுதினவர் உங்களுடைய ஆண்டவராகிய இயேசுநாதர் என்பதை நீங்கள் புரிந்து சந்தோஷப்படணும். தெரியுமா? அந்த சந்தோஷமே நமக்கு வருது கிடையாது. வெளியே போனா சந்தோஷம், ஃப்ரெண்ட்ஸுங்கிட்ட போனா சந்தோஷம், என்ன விசேஷத்தை ஆகாரத்தை சாப்பிட்டா சந்தோஷம், சீரியல் சாப்பிட்றா சந்தோஷம், சண்டைங்க யாருன்னா ரோட்ல இருந்தால் காத்த பார்க்கறது உங்களுக்கு ஒரு சந்தோஷம், ஒருத்தர் அடி வாங்கினா காத்த பார்க்கறது உங்களுக்கு ஒரு சந்தோஷம். ஒரு நாளோ ஒரு நிமிஷம் கூட என்னுடைய பேர் பரலோகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது எண்ணி நாம் சந்தோஷப்படுவதே கிடையாது. சகலமும் என் பிதாவினால் 22 எனக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. பிதா தவிர வேறொருவனும் குமாரன் இன்னார் என்று அறியான், குமாரன் அவரை எவனுக்கு வெளிப்படுத்த சித்தமாயிருக்கிறாரோ அவன் தவிர வேறொருவனும் பிதா இன்னார் என்று அறியான் என்றார். அப்ப பிதாவை ஒரு பாவிக்கு வெளிப்படுத்துகிறது யாரு? குமாரன். ஏன் பாவிக்கு? பூமியில் இருக்கிற ஒட்டுமொத்த பாவிக்கும் பிதாவை வெளிப்படுத்துவது, பிதாவிடத்துல கொண்டு போய் சேர்ப்பது, பிதா பட்சத்தில் பரலோகத்தில் இருக்கிற ஜீவ புஸ்தகத்தில் பேர் எழுதுவது, ஒட்டுமொத்த அதிகாரம் உடையவர் யார்? நித்திய குமாரனாகிய இயேசுநாதர். அதனால வெளிப்படுத்தின விஷயத்தை நீங்கள் பார்க்கும் பொழுது முத்திரைகள் ஒடிக்கிறதுக்கு, புஸ்தகத்தை திறக்கிறதுக்கு அதிகாரி யாருமே இல்லை அந்த இடத்துல. அப்படிதான் யூதா கோத்திலிருந்து போற ஒரு சிங்கம் ஒருத்தர் இருக்கிறாரு, குமாரன். இவர் கொண்டுதான் முழு அதிகாரம், வானத்திலும் பூமியிலும் முழு அதிகாரம் பெற்றவர் நித்திய குமாரனாகிய இயேசுநாதர். இவர்கிட்ட போனால் ஒழிய பரலோகத்தில் இருக்கிற அந்த மகிமையின் பரமபிதா உங்களுக்கும் எனக்கும் பிதாக வாய்ப்பே இல்லை. இயேசுநாதர் பிதாவை பத்தி யாருக்கெல்லாம் வெளிப்படுத்துறாரோ அவங்களெல்லாம் நினைச்சு பார்க்கும்போது வெறும் ஞானிகள் இல்லை, ராஜாக்கள் இல்லை, பிரபுக்கள் இல்லை, ஐஸ்வர்யவான்கள் இல்லை, பெரிய பெரிய கல்வி மேதைகள் இல்லை, அவருடைய ஞானத்தில் நம்மளால கண்டிருப்பார் நினைக்கிறேன். அங்கேயே நிச்சயமா பார்த்துருப்பாரு. பார்க்கும்போது ஒண்ணுமே இல்லாத இவர்கள் குழந்தைகள் போல இருக்கிறார்கள், பாலகர் போல இருக்கிறார்கள். அதை பார்க்கும்போது பிதாவை இவர்களா நீர் தெரிந்து கொண்டீர், இவர்களா நீர் இடத்துல கொண்டு வர போகிறீர், இவர்களுக்கான ஒட்டுமொத்த ரட்சிப்பையும் மேற்படுத்த வேண்டும், இவர்களுக்கான உண்மை வெளிப்படுத்த வேண்டும் என்று இயேசுநாதர் நினைக்கும் பொழுது உள்ளத்திலே களி கூர்ந்தார், சந்தோஷம் அடைந்தார். இதான் உம்முடைய விருப்பமா? இதான் உம்முடைய சந்தோஷமா பிதாவே என்று பிதாவை ஸ்தோத்தரிக்கிறார். வசனம் 21 22 முழு அதிகாரமும் எனக்கு அருளப்பட்டிருக்கிறது. அந்த முழு அதிகாரம் இயேசுநாதருக்கு அருளப்பட்டபடியால் தான் இயேசுநாதர் நாமத்தினால் வசனம் 17 பின்பு அந்த 70 பேரும் சந்தோஷத்தோட திரும்பி வந்து, ஆண்டவரே உம்முடைய நாமத்தினாலே பிசாசுகளும் எங்களுக்கு கீழ்ப்படுகிறது. இயேசுநாதருடைய பெயர் சொல்லும் பொழுது பிசாசுகள் கீழ்ப்படுகிறது. காரணம் என்ன? வானத்திலும் பூமியிலும் முழு அதிகாரமும் யார் கொடுக்கப்பட்டிருக்குது? அப்ப இயேசுநாதருடைய நாமத்திற்கு, இயேசுநாதருக்கு இந்த அசுத்தாவிகளும் பிசாசும் கீழ்ப்படிந்திருக்கிறதா? ஆகையால் தான் அவருடைய பேரை சொல்லும் பொழுது அவைகள் போய்குது. அப்ப இத மகிமையும் சந்தோஷம் அடைய வேண்டியது யாரு? ஓட்டுறது இயேசுவின் நாமத்தினால, பிசாசுகள் போறது அவருடைய அதிகாரத்தின் நாமத்தினால போகுது. இதை ஊழியக்காரங்க பெருமையா பேசி சுத்தியும் தெரிஞ்சிட்டு இருக்கிறாங்க. எனக்கு பேய் ஓட்டுற வரம் இருக்குது, அசுத்தாவி ஓட்டுற வரம் இருக்குது அப்படின்னு. அப்படி சொன்னால் நம்பாதீங்க. பேய் ஓட்டுற மெய்யான கிறிஸ்தவ ஊழியக்காரர்கள் யாருமே சொல்ல மாட்டாங்க பேய் ஓட்டுறது இல்லைங்க சந்தோஷம். பேய் போன பெருக்கு அந்த பாவி மனசாப்பட்டு மனம் திரும்பி கிறிஸ்துவாண்டை வர வேண்டும், கிறிஸ்துவ பிதானத்துல கொண்டு போய் சேர்க்க வேண்டும், அந்த பாவியுடைய பேர் பரலோகத்துல ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட வேண்டும். அதுல தான் மெய்யான சந்தோஷம் இருக்கிறது ஒரு ஊழியக்காரனுக்கும் விசுவாசிக்கும். 23 பின்பு தமது சிஷ்யரிடத்தில் திரும்பி தனித்து அவர்களை நோக்கி, நீங்கள் காண்கிறவைகளை காணும் கண்கள் பாக்கியம் உள்ளவைகள். அநேக தீர்க்கதரிசிகளும் ராஜாக்களும் நீங்கள் காண்கிறவைகளை காணவும் நீங்கள் கேட்கிறவைகளை கேட்கவும் விரும்பியும் காணாமலும் கேளாமலும் போனார்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். காண்றது கேட்கிற காரியங்கள் என்ன?
ஒட்டுமொத்த பிதாவுடைய வெளிப்பாடாகிய நித்திய குமாரனை நீங்கள் காண்கிறதும் கேட்கிறதும் யாரை பத்தி? தேவ ராஜ்யத்தை பத்தி கேட்குறீங்க, நற்செய்திகளை பத்தி கேட்குறீங்க, என்ன நீங்க காண்றீங்க? இந்த சீனை பார்க்கும்படியாக ராஜாக்கள், எந்த ராஜாக்கள்? பழைய ஏற்பாடு ஆபிரகாம்ல இருந்து பிடிச்ச எல்லா ராஜாக்களும் தவிச்சிருந்தாருங்க. அவங்க பேதுரு 1 பேதுரு சொல்ற, அவர்களாம் ரொம்ப தாகமுள்ளவர்களா இருந்தார்கள். இவருடைய நாட்களை காணும்படியாக என் நாட்களை வந்துருவாரா, என்னுடைய வாழ்வுல வந்துருவாரா, என்னுடைய பீரியட்ல வந்துருவாரான்ட்டு எதிர்பார்த்து கொண்டிருந்தார்கள் ராஜாக்கள், தீர்க்கதரிசிகள். ஆனா யாருக்குமே அந்த பாக்கியம் இல்லை. உங்களுக்கு கிடைத்தது என்று சொல்லி கலிலேயாவில் மீன் பிடிக்கிற ஆட்களை பார்த்து இந்த வார்த்தையை சொல்லிட்டு இருக்காரு இயேசுநாதர். இந்த 12 பேர்ல ராஜாக்கள் யாரும் கிடையாது, அதிபதிகள் யாரும் கிடையாது, பிற ஞானிகள் யாரும் கிடையாது, ஏரோது இல்ல, பிலாத்து இல்ல, கைசர் சீசர் இல்ல, யாருமே இல்ல. இந்த 12 பேர்ல வேற மீன் பிடிக்கிற சாதாரணமான ஆட்கள், அது கலிலே ஆட்கள். இவர் ஒண்டி தான் பெத்லகேம் யூதேல இருந்து பிறந்து வந்தவர். இவரு வளர்ந்தோ நாசரேத்து ஊர்ல. இவங்க எல்லாரும் கலிலே ஆட்கள். அதெல்லாம் பார்க்கும்போது அவருடைய உள்ளம் சந்தோஷத்தால் நிறைந்து இயேசுநாதர் துள்றார், உள்ளத்திலே களி கூர்ந்து பிதாவை ஸ்தோத்தரிக்கிறார். இப்போ 11:2 வாசிக்கிறேன். அதற்கு அவர், நீங்கள் ஜெபம் பண்ணும்போது பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே. யாருடைய பிதா? எங்கள் பிதா. என் பிதான்ற வார்த்தை ஆக்சுவலி இங்கிலீஷ்ல அது வராது, ஃபாதர்ன்ற வார்த்தை இருக்கு. கரெக்டா? அவர் ஃபாதர்ன்ற வார்த்தை மத்தேயு சுவிசேஷம் சொல்லப்பட்டிருக்கும் 6ஆம் அதிகாரத்தில் நினைக்கிறேன். அந்த 6ஆம் அதிகாரத்தில் இருக்கிற அந்த எங்கள் பிதான்ற வார்த்தை அப்படின்னு இடத்துல போடப்பட்டிருக்கிறது. வெறும் ஃபாதர்ன்ற வார்த்தை தான் இங்கிலீஷில் நீங்கள் பார்க்கலாம். ஆனால் அவர் ஃபாதர்ன்றது ஒரிஜினல். ஆக்சுவலி இயேசுநாதர் முதல் ஜெபத்தில் மத்தியிட்டு சொல்லும் பொழுது எங்கள் பிதான்ற வார்த்தை தான் சொல்லப்பட்டிருக்கிறது. எங்கள் பிதாவே. என் பிதாவேன்றது மாத்திரம் யார் சொல்ல முடியும்? என் பிதாவேன்ற வார்த்தை யார் மாத்திரம் சொல்ல முடியும்? நித்தியகுமாரன். ஓ ஃபாதர். என் பிதாவேன்றது, பிதாவே பிதாவே என் ஆவி உம்முடைய கருத்தில் ஒப்புகிறேன் என்று கல்வாரி சிலுவையில் இயேசுநாதர் ஜெபித்த காரியங்கள் ஞாபகப்படுத்திக்கலாம். எங்கள் பிதாவே என்று கூப்பிடுறதுக்கு கர்த்தர் நமக்கு அந்த பாக்கியத்தை கொடுத்திருக்கிறாரு. என் பிதாவே என்று அவருடைய நித்திய குமாரன் மாத்திரம் அந்த வார்த்தையை அவருக்கு பயன்படுத்தி கூப்பிட முடியும். அப்போ நீங்களால ஜெபம் பண்ணும் பொழுது என்ன வார்த்தை யூஸ் பண்ணோம்? எங்கள். எங்கள். நீங்க தனிமையா ஜெபிச்சாலும் சரி, குடும்பமா ஜெபிச்சாலும் சரி, சபையாக ஜெபிச்சாலும் சரி, பிதான்ற வார்த்தை வரும் பொழுது என் பிதா அல்ல, எங்கள் பிதாவே. எங்கள் பிதாவே. அது ரொம்ப முக்கியமான வார்த்தை. நீங்கள் ஜெபம் பண்ணும் பொழுது நமக்கு ஒரு பிதா, கிறிஸ்துவினால் அவர் ரத்தத்தினால் சம்பாதிக்கப்பட்ட ஒரு விசுவாசியும் சேர்ந்தவர்களாக தான் அவர் பிதான் கூப்பிட வேண்டும். அவர் ஒருத்தருக்கல்ல பிதா. கிறிஸ்துவினால் அழைக்கப்பட்ட, கிறிஸ்துவினால் கழுவப்பட்ட, கிறிஸ்து ராஜ்யத்தில் சேர்க்கப்பட்ட, கிறிஸ்துவின் ரட்சிப்பையும் பாவமன்னிப்பையும் சுதந்திரித்துக் கொண்ட ஒட்டுமொத்த விசுவாசிகளுக்கும், அது கடந்த சந்ததியா இருக்கும், வரப்போற சந்ததியா இருக்கலாம், கடந்த 2000 வருஷமாக அல்லது அதுக்கு முந்தி கிறிஸ்துவை முன்னாடி பார்த்த பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் இருக்கலாம். எல்லோருக்கும் ஒரே ஒரு பிதா தான், இயேசு கிறிஸ்து மூலியமாய். ஆக நாம் கூட வேண்டியது என்ன? எங்கள் பிதாவே. ஏன்? அந்த பிதா கடந்த நித்தியமாய் இருக்கிறவர். ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்பவர்களுக்கு ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபுடைய தேவன் என்று தேவன் செத்தவர்களுக்கு அல்ல தேவன். ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் உருட இருக்கிறாங்க. இயேசுநாதரை விசுவாசித்த ஒட்டுமொத்த ஆத்துமாக்களும் இன்னும் இந்த பிதாவிடத்திலே கூடவே இருக்கிறாங்க. ஆகையால் தான் அவர் ஏதோ தனிமையா இருக்கிறது போலவும் நீங்கள் தனிமையா இருக்கிறது போலவும் எண்ணி என் பிதா என்று நாம் அழைக்க கூடாது. மாறாக எங்கள் பிதாவே. பிதா கிட்ட எப்போதும் அவருடைய ஆவிகள் பரிசுத்தவான்கள் இருக்கிறாங்க. தெரியுமா எப்படி ஆசிரியர் அதை பேசுறாரு? ஆகையால் நீங்கள் நானும் கூடும் பொழுது அவர் ஃபாதர். இயேசுநாதர் இங்க வந்து ஐஸ்வர்யத்தை பத்தி பேசல. இயேசுநாதர் இந்த இடத்துல வந்து பாதுகாப்பை பத்தி பேசல. 3 விஷயம் பேசுறாரு. பிதா பத்தி பேச முடிஞ்ச உடனே ஆகாரம், பாவ மன்னிப்பு, பொல்லாங்கிடந்து எங்களை ரட்சிக்க வேண்டும் சோதனையில இருந்து. 3 விஷயம் தாங்க. ஏன்டா இப்ப மற்ற காரியங்கள்லாம் நீங்க ஜெபிக்கிறது தப்பு கிடையாது. மற்ற காரியங்கள் எல்லாத்திற்காக தான் ஜெபிக்கணும். அதுக்கு முன்னாடி இந்த பிதா யாருன்னு தெரிஞ்சுக்கணும். சீஷர்களுக்கு புரிஞ்சுதான் இந்த பிதா யாருன்ட்டு. சீஷர்கள் பிதா என்று இயேசுநாதர் சொல்லும் பொழுது அவங்களுக்கு புரிஞ்சிருக்குமா யாரை இவர் பேசுறாரு அப்படின்ட்டு? புரிஞ்சிருக்குதுன்ட்டு இல்லைங்க.
இயேசுநாதர்கிட்ட பழகின ஒட்டுமொத்த சீஷர்களும் ஒத்து பார்த்தது இயேசுநாதரை அல்ல, அவருக்குள்ள இருக்கிற பிதாவை. 2ஆம் அதிகாரம் நீங்கள் வாசிக்கும் பொழுது அப்போஸ்தலர் நடவடிக்கைகளிலே தம்முடைய ரத்தத்தினாலே தேவன் தம்முடைய சபையை சம்பாதித்தான்ற வார்த்தை இருக்கும். இயேசுநாதர் சொல்லப்படல, தேவன் தம்முடைய சுய ரத்தத்தினாலே சம்பாதித்தார். எதை? திருசபை. இதே லூக்கால எழுதுறாரு. தேவனுக்கு எங்க இருக்கு சரீரம்? தேவன் ஆவியா தானே இருக்கிறாரு. அப்ப எப்படி அந்த இடத்துல வந்து தேவன் தம்முடைய சுய ரத்தத்தினாலே சபையை சம்பாதித்தான்ற வார்த்தை இருக்கும்? என்ன மீனிங்? தம்முடைய குமாரன் நிமித்தமாய் தேவன் சபையை சம்பாதித்தார். இயேசுநாதரை பார்த்தவர்கள் எல்லோரும் பரமபிதாவை பார்த்தவர்கள். அது எந்த மாற்றமும் இல்லை. உங்களுக்கு பரமபிதா பத்தி தெரியணுமா? இயேசுவை விலக்கி உங்களுக்கு பிதாவை அறிந்து கொள்ள வாய்ப்பில்லை. இயேசுநாதர் இல்லாம உங்களுக்கு பிதா இருக்க வாய்ப்பில்லை. அவர் உங்களுக்கு பிதாவை இருக்கவும் மாட்டார். நீங்கள் அவருக்கு பிள்ளையா இருக்க வேண்டும் என்றால் அந்த இடத்துல இயேசுநாதர் இருக்க வேண்டும். உங்களை அவருக்கு பிள்ளைகளாகவும் அவரை நமக்கு பிதாவாகவும் இருக்கத்தக்கதாக அதிகாரம் கொடுத்ததாக யோவான் 1 இயேசுநாதர் சொல்றார். இயேசுநாதர் அதிகாரம் கொடுத்திருந்தார். அவருடைய காலகட்டத்திலே மனம் திரும்பி பரிசுத்தமுள்ள ஆவியினருக்காக காத்திருந்த ஒவ்வொரு விசுவாசிகளுக்கும் இயேசுநாதர் இவர்கள் தேவனுடைய பிள்ளையாகும்படி அதிகாரம் கொடுத்திருந்தார். இந்த பிதாவுக்கு பிள்ளைகளாகும்படியாக. இந்த இயேசுநாதர் அதிகாரம் கொடுத்தால் ஒழிய நீங்களும் நானும் இந்த பிதாவுக்கு என்ன ஆக முடியாது? பிள்ளைகளாக முடியாது. இந்த பரம பிதா நமக்கு பிதாவும் ஆக முடியாது. எவ்வளவு பேர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டிருக்கிறீர்கள்? சத்தியமுள்ள ஆவியானவர் உங்களுக்காக சாட்சி கொடுக்கிறாரா? கொடுத்ததையானால் உங்கள் பெயர்கள் பரலோகத்தில் இயேசுநாதர் எழுதியிருக்கிறார். பரம தேவன் உங்களுக்கு பரம பிதா. இப்போ பரலோகத்தின் தேவன் உங்களுக்கு இப்போ பிதாவா இருக்கிறார். இந்த பிதாவை நோக்கி நீங்கள் இப்பொழுது தாராளமாக வேண்டிக் கொள்ளலாம். இந்த பிதாவுக்கிட்ட நீங்க உங்களுடைய ஒட்டுமொத்த காரியத்தையும் எடுத்து சொல்லலாம். வெரி இன்டிமேட் ரிலேஷன். எதற்காக பிதான்னு சொன்னாரு? என்னுடைய பிதா உங்களுக்கு இப்போ தேவனா இருப்பாருன்னு இயேசுநாதர் சொல்லல. என்னுடைய பிதா உங்களுக்கு இப்ப ஆண்டவராக இருப்பார் என்று இயேசுநாதர் சொல்லல. என்னுடைய பிதா உங்களுக்கு எஜமான இருப்பார் என்று இயேசுநாதர் சொல்லல. என்னுடைய பிதா உங்களுக்கு இவர் எந்த விதமான ஒரு சர்வாதிகாரத்தை அவருக்கு கொடுத்து பேசவில்லை. மாறாக என்னுடைய பிதா உங்களுடைய பிதாவை போன்ற அவருடைய பிதா நமக்கு பிதா ஆக வேண்டும் என்றால் மெய்யாகவே இயேசுநாதருடைய ஜீவன் நமக்கு கொடுத்தால் ஒழிய, பரலோகத்தில் இருக்கிற கிறிஸ்துவ ஜீவன் நமக்கு இருந்தால் ஒழிய, பரலோகத்தில் இருக்கிற கிறிஸ்துவுடைய பிதா நமக்கு பிதாக வாய்ப்பில்லை. ஆகையால் தான் இயேசுநாதரை ஏற்றுக்கொண்ட யாவருக்கும் என்ன உண்டு? நித்திய ஜீவன். யாருடைய ஜீவன் அது? கிறிஸ்துவின் ஜீவன். யாருக்கெல்லாம் கிறிஸ்துவுடைய ஜீவன் இருந்து கிறிஸ்துவோட உயிர் இருக்கிறதோ அவர்கள் எல்லோருக்கும் கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவன் நமக்கும் பிதா. ஆகையால் தான் கிறிஸ்துவின் ஆவியானவர் நமக்கு கொடுத்தாரு. ஏனென்றால் கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவன் நமக்கு பிதா ஆகும்படியாக. ஆகையால் நம்ம எல்லோரும் கிறிஸ்தவர்களாக்கி கொண்டார். ஆகையால் தான் கிறிஸ்தவர்களுக்கு மாத்திரம்தான் கிறிஸ்துவின் பிதா நம்முடைய பிதா ஆக வாய்ப்புண்டு. கிறிஸ்தவர் அல்லாதவர்களுக்கு அவர் பிதாவா இருக்க வாய்ப்பில்லை. இன்னும் உலகத்தை நியாய விசாரிக்கிற நியாயாதிபதியா தான் அவர் இருப்பார். ஃபாதர், பிதாவே, தகப்பனே, அப்பா என்று இயேசுநாதருடைய பிதாவே நீங்கள் நானும் இப்பொழுது ஜெபத்தில் கூப்பிட ஆரம்பிக்கலாம். வாசல் திறக்கப்பட்டது. போர் அடிக்குதா உங்களுக்கு? இந்த பிதா கிட்ட போங்க. சோர்வாவதா? இந்த பிதா கிட்ட போங்க. பயம் உண்டாவதா? இந்த பிதா கிட்ட போங்க. இந்த பிதாவானவர் பரலோகத்தில் எவ்வளோ பிஸியா இருந்தாலும் இவர்கிட்ட போற எல்லா குழந்தைகளும் இவர் மடியில போய் உட்காரலாம். எந்த தூதர்களும் போய் தடை செய்ய மாட்டாங்க. மாறாக தூதர்கள் இவருடைய பிள்ளைகளுக்கு ஊழியம் செய்யும்படியாக பிதாவுடைய முகத்தையே உற்று பார்த்து கொண்டிருக்கிறார்கள். பிதாவே, ஆனா என் பிதா என்று சொல்லக்கூடாது. மாறாக எங்கள் பிதாவே, எங்கள் பிதாவே. யார் இதை ஏற்படுத்தினது? ஆண்டவராகிய இயேசுநாதர். அப்ப இயேசுநாதருடைய நாமத்தினால் ஜெபத்துல போவது மாத்திரமல்ல, எப்படி போனோம் அதை சொல்லி முடிச்சுடுங்க, பார்த்துடலாம். இயேசுநாதர் நாமத்தினால் இந்த பிதாவிடத்தில் ஜெபம் பண்ணுவது மாத்திரமல்ல, மாறாக இயேசுநாதர் நாமத்தினால் மாத்திரமல்ல நாம் பிதாவிடத்தில் போய் ஜெபம் பண்ண வேண்டியது இயேசுநாதர் போல ஜெபிக்கணும். That's the point.
that healeth me. I am the Lord, your healer. I sent my word and healed your disease. I am the Lord, your healer. You are the God, you are the God that healeth me. You are the Lord, my healer. You sent your word and healed my disease. You are the Lord, my healer. You are the God. You are the God